கூட்டணி இருந்திருந்தால் உறுதியான வெற்றி. அது அன்ஃபார்ச்சுனேட் இல்லை. மீண்டும் மீண்டும் கூட்டணி என்று நீங்கள் வலியுறுத்துவதற்கான காரணம் அது உங்கள் மேலே ரீசெண்ட் டைம்ஸ் ஒரு விமர்சனமாக வைக்கப்படுது. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க சமூக. நான் ஆழமாக நம்புகிறேன். நான் சொல்ல விரும்புகிறது திமுகவை அகற்றணுமா வேண்டாமான்றது தான் என்னுடைய கேள்வி. அதற்கு கூட்டணி இல்லாமல் எப்படி முடியும்? இப்போ திமுகவே கூட்டணி இல்லாமல் ஆட்சிக்கு வர முடியுமா? ஒரு கூட்டணியாக நீங்கள் வந்து வரீங்க, திமுகவும் நீட்டு எதிர்க்கிறான், இவனும் நீட்டு எதிர்க்கிறான், திமுகவும் மும்மொழி எதிர்க்கிறாங்க, இவனும் மும்மொழி எதிர்க்கிறாங்க, பாலிசி டிசிஷனாக இவங்க என்னெல்லாம் எதிர்க்கிறாங்களோ இவங்களும் எதிர்க்கிறாங்க. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? அந்த மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் அதிமுகவில். நீங்கள் அப்படி சொல்லாங்க. என் மேலே உள்ள சார்ஜ் என்ன தெரியுமா? கிரிமினல். கொரோனா நேரத்தில் நான் மக்களுக்கு உணவு கொடுத்தேன்றது தான் கிரிமினல் சார்ஜ். டிஎம்கே அப்படி கிடையாது. பாவம், அவன் ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறனா இருப்பான். அவனுக்கு முகநூலில் என்னமோ வந்திருக்கும், அதை ஃபார்வேர்ட் பண்ணியிருப்பான். கேஸு வந்ததை ஃபார்வேர்ட் பண்ணியிருப்பான். கேஸு எஃப்ஐஆர் ரிமாண்டுன்றதுலாம் உச்சபட்சம் இல்லை. இந்த டங்ஸ்டன் ரத்து இந்த விஷயத்துக்கு யாராவது ஒருத்தருக்கு தான் கிரெடிட் கொடுக்கணும்னா அண்ணாமலை அவர்களுக்கு இந்த கிரெடிட்டை கொடுக்கலாம். மக்களுடைய பல்ஸும் புரிந்து கொண்டு மத்திய அரசாங்கம் எந்த அணுகுமுறைகளை சிந்திக்கும் என்பதையும் தெரிந்து கொண்டு இதையும் கனெக்ட் பண்ணுற ஒரு லீடராக அற்புதமாக செயல்பட்டார். அதுக்கு இன்னொரு காரணம் நரேந்திர மோடி அவர்கள். என்ன சொன்னார் கிஷன் ரெட்டி அவர்கள்? கிஷன் ரெட்டி இது தான் சொன்னார். இது நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் டெல்லியில் வந்து சொல்கிறதெல்லாம் ஏன் உங்கள் மாநில அரசாங்கம் என்கிட்ட சொல்லலைன்னு கேட்டேன். சார் நான் கேட்குறேன், இந்த ஊடகம் மூலமாக கேட்குறேன், எது செக்குலரிசம் கேட்குறேன். இந்த நாட்டில் பைபிள் அச்சடித்தாலும் இந்துக்களுக்கு, பகவத்கீதை அச்சடித்தாலும் இந்துக்களுக்குன்னா வாட் இஸ் திஸ்? இப்படி செக்குலரிசம் எப்படி காப்பாற்ற முடியும்? இந்த சமீபத்தில் இந்த ஒரு உணவகத்துக்கு போய் இந்த ஹலால் இஷ்யூ கொஞ்சம் வைரலாக போகுது சார். பொதுவெளியில் தெரியாத ஏதாவது ஒரு அழுத்தங்கள் உங்களுக்கு அதுக்கு பிறகு வந்துச்சா? நிறைய பல இடங்களில் என் ஃபோட்டோவை கொண்டு போய் காமிச்சு சில அடிப்படைவாத அமைப்புகள்லாம் இவர் இருந்துமே உங்கள் ஹோட்டலுக்கு வந்தால் சாப்பாடு கொடுக்குறேன். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அண்ணாமலை அவர்கள் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லும்போது நீங்கள் தேர்தலில் போட்டிட்டாதான் ஒரு கம்ப்ளீட் அரசியல்வாதி ஆவீங்க என்று கூட சொல்லி. உண்மைதான். உங்களுக்கு சமீபத்தில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது. அதில் நீங்கள் போட்டியிட்ட தொகுதியில் அதிமுக 3வது இடம், பாஜக 2வது இடம் என்று மதுரையில் எப்படிப்பா அதிமுக 3வது இடத்துக்கு தள்ள முடியும் என்று நிறைய பேர் வியந்து பார்த்தாங்க. விருதுநகர் நீங்கள் போட்டியிடுவீங்க என்று நாங்கள் நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. கடைசி நிமிஷத்தில் மதுரை என்று மாற்றி கொடுக்கப்பட்டது. எப்படி இருந்தது ஓவரால் அந்த அனுபவம், தேர்தல் அனுபவம்? இல்லை, எனக்கு விருதுநகர் பாராளுமன்றத்தில் விருதுநகர் மேற்கு மாவட்டத்தினுடைய பார்வையாளராக வச்சுருந்தாங்க. விருதுநகர் பாராளுமன்றத்தில் போட்டியிட நானே விருப்பம் தெரிவிச்சிருந்தேன், கட்சிக்குள்ளே சொல்லியிருந்தேன். மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் எனக்கு விருதுநகர் கொடுக்கணும், விநாயகம் அவர்களும் எனக்கு விருதுநகர் கிடைக்கணுன்றதில் ரொம்ப குறியாக இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜில் அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் விருதுநகர்லேயே வீடு பார்த்து இருந்துருங்க ப்ரொஃபஸர், நீங்கள் இன்னும் மைந்தனாக ஆயிடலாம், இல்லைன்னா உங்களை வெளியூருக்காரனு கூட சொல்ல வாய்ப்பு இருக்குது, அதெல்லாம் கூட தவிர்த்துடலாம், நீங்கள் விருதுநகருக்கு போய். நான் சொன்னேன், என் சொந்த ஊரே விருதுநகர் பார்த்து வருது, நான் மண்ணின் மைந்தன் தான் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் பல கூட்டணி கட்சிகள் கூட விருதுநகர் கேட்குறாங்க. விருதுநகர் வந்து நான் சொல்லிட்டேன், நான் நெகோஷியபிள் விருதுநகர், அது வந்து எங்ககிட்ட கேண்டிடேட் இருக்கிறாரு, அவர் தான் நிற்பார்னு சொல்லிட்டேன்னு என்கிட்ட சொன்னார். அவருக்குமே ரொம்ப தீவிரமாக விருதுநகர் கொடுக்கணும்னு வந்துச்சு. பட் கடைசியில் லாஸ்ட் மினிட் டெவலப்மெண்ட் வந்து அண்ணன் சரத்குமார் அவர்கள் வர்றாரு, அவருடைய கட்சியவே வந்து மெர்ஜ் பண்ணுறாரு. அப்போ அவருக்கு நம்ம ஒரு இடம் கொடுக்கணும். அப்போ அந்த சரத்குமார் அவர் வந்து நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர், ராதிகா அக்கா வந்து நாயுடு சமுதாயத்தை சார்ந்தவங்க. அந்த விருதுநகர் நாடாளுமன்றமே நாடார், நாயுடு, ரெட்டியார், மறவர் சமுதாயம், தேவர் சமுதாயம், தேவேந்திர குல வேலை, இப்படி ஒரு காம்பினேஷன் வந்து அங்கே பிரமாதம் அமைஞ்சிருக்கும். அப்புறம் இந்த பக்கம் திருப்பரங்குன்றம், திருமங்கலம் வந்தீங்கன்னா பிரமலைக்கல்லர் சமுதாயம், இப்படி ஒரு காம்பினேஷன் இருக்கிற ஒரு பகுதி. அதனால் நம்ம அவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்கணும், அவங்களுக்கு நம்ம நம்பி கட்சியவே வந்து மெர்ஜ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறப்ப ஐ செட் ஓகே. நான் ஒன்றும் எந்த மறுப்பு சொல்ல மாட்டேன். எனக்கு எப்படின்னா, ஆர்எஸ்எஸில் என்ன பழக்கம், ஐ வில் டிஃபர் வித் யூ ஆன் thousands ஆஃப் இஷ்யூஸ், பட் அல்டிமேட்லி ஐ வில் ஒபே. நீங்கள் சொன்னால் கேட்டுக்கிறேன், அவ்வளோ. பட் என் கருத்து இதுன்றதை நான் சொல்லுவேன். அது உங்களுக்கு சரியாக தப்பான்றது எனக்கு பிரச்சனை இல்லை. என் கருத்தை நான் உள்ளே பேசுவேன். அது இல்லைங்க இதுதான் சரி, இது இப்படி தான் செய்யணும்னு அமைப்பு ரீதியாக எப்போ சொல்லப்படுகிறதோ, நோ கொஸ்டின், ஒன்லி சரண்டர், ஒன்லி ஒபே, யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி தான் நான் எப்போயுமே சொன்னால் கேட்டுக்கிறேன், அவ்வளோதான். எப்படி இருந்தது அந்த? அதனால நான் அப்புறம் மதுரை சொன்னாங்க, மதுரையில் போட்டிவிட்டேன். மதுரை ஃபார்ச்சுனேட்லி நான் மதுரையில் தானே ரொம்ப வருஷமாக இருக்கிறேன். 93லேருந்து ஐ மீன் மதுரை 30 வருஷமாக மதுரையில் இருக்கேன், 32 வருஷமாக. இன்னும் சொல்ல போனால் மை செகண்ட் நேட்டிவ் பிளேஸுங்கிறது மதுரை தானே, நெக்ஸ்ட் டு மை கல்லுப்பட்டி.
அங்கே இருந்தேன். அப்புறம் எனக்கு என்னென்னா இந்த சுதேசி இயக்கத்தில் வேலை செய்கிறப்போ நிறைய மதுரையினுடைய தொழில் அமைப்புகள், வர்த்தக அமைப்புகள், மகளிர் சுய உதவி குழுக்கள், என்ஜிஓஸ், இப்படி ஒரு பரந்துபட்ட அளவில் நம்ம சுதேசிக்காக வேலை செஞ்ச அந்த கான்டாக்ட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அந்த தேர்தலில் உதவுச்சு. அவங்கெல்லாம் வந்து நான் இவர் நிற்கிறாரு, இந்த தடவை இவருக்கு ஓட்டு போடுவோம். ஜாதிய அமைப்புகள், சுதேசி இயக்கத்தில் நாங்கள் வந்து காஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். ஜாதியாகவே சோஷியல் கேபிட்டல்னு சொல்லுவோம், சமூக மூலதனம்னு சொல்லுவோம். அந்த ஜாதினால் நடக்கிற பாசிட்டிவ் டைமென்ஷன்ஸ் ஆஃப் தி கேஸ்ட், பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் தி கேஸ்ட் எல்லாம் நாங்கள்லாம் ஆவணப்படுத்தியிருக்கோம், நிறைய ஆவணப்படுத்தியிருக்கோம். அவங்களோடய போய் உரையாடியிருக்கோம். பல ஜாதிகளுக்கு இடையே நல்லிணக்கத்தை, நட்புறவை உருவாக்கியிருக்கிறோம். இதில் எல்லாம் ஐயா குருமூர்த்தி அவர்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப தெளிவாக வழிகாட்டியிருக்கார். அவர் தான் இந்த விஷயத்தில் எங்களுக்கு பெரிய ஆசான். அவர் தான் எப்படி சோஷியல் ஹார்மனி உருவாக்கணும், எப்படி சோஷியல் கேபிட்டலை டெவலப் பண்ணணும், வளர்ச்சிங்கிறதே எப்படி மக்களுடைய ஒருங்கிணைந்த முயற்சினால் சமூகங்கள் மூலமாக அது வெளிப்படும். இது அரசாங்கம் ஸ்பான்சர் பண்ணாமலே சமூகங்கள் எப்படி வளர்ந்து வந்திருக்கு இந்தியாவில், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் ஒரு பெரிய என்சைக்ளோபீடியா அவர். அதனால் அவர்கிட்ட கூட இருந்தே கற்றுக்கிட்டதுனால, ரெண்டாவது சவுத் தமிழான்றது இட்ஸ் கம்யூனல் நெர்வ் சென்டர். அது இப்போ அதை வந்து சென்னையில் நாங்கள் வந்து அதை டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது, கோயம்புத்தூரோட முடியாது, அது ஒரு மாதிரி மாடர்னைஸ் ஆகிடுச்சு. சவுத் தமிழ்நாடு இன்னும் ஒரு ட்ரெடிஷ்னல் கன்சர்வேட்டிவ் மைண்ட் செட் இருக்கிறதுனால, இன்னும் பாரம்பரியங்கள் இருக்கிற ஒரு பகுதிங்கிறதுனால இதெல்லாம் எங்களுக்கு உதவுச்சு. அப்போ இதெல்லாம் எங்களுக்கு எலெக்ஷன் டைமில் ஓட்டாக மாறிச்சுன்றது ஒரு காரணம். பட் மெயின் ரீசன் வந்து கட்சி, ஸ்தாபன பலம், தொண்டர்கள், மாவட்ட தலைவர்கள், தலைவர்களுடைய பிரச்சாரம். அமித்ஷா வந்தார், எனக்கு மதுரைக்கு வந்தார். அமித்ஷாஜி வரலாம் சாதாரண நடக்காது. முதல் தடவை வந்து கேன்சல் ஆகிடுச்சு, அவர் வர்றது தள்ளி போயிடுச்சு. இப்போ செகண்ட் டைம் வரும்போது மழை, இப்போயும் கேன்சல் ஆகணுமான்ற பயம் எங்களுக்கெல்லாம். பட் அவர் வந்தே தீர்வேன்னு வந்தார். ஒரு மாபெரும் எழுச்சி. அப்புறம் அண்ணாமலை அவர்களது இமேஜ், அதுக்கு பெரிய ஓட்டு இருக்குது. மோடிஜி அவர்களுக்கான இமேஜ், மாற்றம் வேண்டும் என்ற எண்ணம், இதெல்லாம் சேர்ந்து ஓட்டாக மாறிச்சு. அவ்வளோதான். கூட்டணி இருந்திருந்தால் உறுதியான வெற்றி. அது அன்ஃபார்ச்சுனேட் இல்லை, பார்க்கலாம். மீண்டும் மீண்டும் கூட்டணி என்று நீங்கள் வலியுறுத்துவதற்கான காரணம் அது உங்கள் மேலே ரீசெண்ட் டைம்ஸ் ஒரு விமர்சனமாக வைக்கப்படுது. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க சமூக. சார், நான் ஆழமாக நம்புகிறேன். பட் கட்சி என்ன சொன்னால் நான் கேட்டுப்பேன், அது வேறு விஷயம். பட் நான் ஆழமாக நம்புறது என்னென்னா, தேர்தல் என்பது நமது செல்வாக்கை நிரூபிக்கிற இடம் இல்லை, உங்கள் பலத்தை காட்டுகிற இடம் தேர்தல் கிடையாது. தேர்தல் என்பது வெற்றியடைய வேண்டிய இடம். எலெக்ஷன் இஸ் தி பிளேஸ் டு வின், நாட் டு ஷோ யுவர் ஸ்ட்ரென்த். எனக்கு வந்து எவ்வளோ பலம் கூடிடுச்சு பாருங்கன்றது. ஏன்னா இந்த கூடுதல் பலம் என்பது எப்போதுமே நிலைத்த தன்மை உள்ளது இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ டெமோக்ரஸியில் ஃபஸ்ட்டு யூ மஸ்ட் ஃபிக்ஸ் யுவர் எனிமி ஃபஸ்ட். அதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அரசியல் பாடம் வந்து எதிரி யாருன்னு முதல்ல ஃபிக்ஸ். எதிரிங்கிறத திமுக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்போனா எதிரி திமுகன்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா நீங்கள் வந்து அந்த எதிரிக்கு எதிரான ஓட்டுகள் சிதறக்கூடாதுன்றதில் எல்லோரும் பொறுப்போடு செயல்படும். எல்லா கட்சியும் பொறுப்போடு செயல்படும், சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ. அப்படி இருந்திருந்தா திமுக இவ்வளவு ஊழல் பண்ண முடியாது, இவ்வளவு பார்லிமெண்ட்டில் போய் பிரச்சனை பண்ண முடியாது, பாராளுமன்றத்தை முடக்கிறேன்னு பேச முடியாது, அங்கே போய் சவால் விட்டுட்டுலாம் இருக்க முடியாது. ஒரு உதாரணத்துக்கு 2024 தேர்தலுக்கு பிறகாக அதிமுகவினுடைய எஸ்பி வேலுமணி அவர்கள் சொன்னார், கூட்டணி இருந்தது தான் நாங்கள் 35 சீட் ஜெயிச்சிருப்போம் தான் சொன்னார். இதுவே அவங்க 2021க்கு முன்னாடியோ 2019க்கு முன்னாடி என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, பிஜேபி தான் எங்களுக்கு லைபிலிட்டி என்று சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்போது இப்போ பிஜேபி லைபிலிட்டி இல்லை நிரூபணம் ஆயிருக்கு இல்லையா? அதைத்தானே நான் பிரச்சனைன்னு சொல்கிறேன். அந்த மாதிரிலாம் அவங்களுடைய அந்த பேச்சுக்கள் தான் இந்த கூட்டணி முறிவுக்கே காரணம். சில பிடிவாதங்கள், தேவையற்ற பேச்சுக்கள், சில மூத்த அமைச்சர்களாக இருந்த அவங்களுடைய ஒரு ப்ரோவோகேட்டிவ் ஸ்பீச்சஸ், இதெல்லாம் சேர்ந்தா இட் ஸ்பாயில்ட் எவ்ரிதிங். சரி, ஓகே, நீங்கள் இல்லை இப்போ பிஜேபி ஒரு லைபிலிட்டி இல்லைன்னு நிறுவனம் ஆயிருக்கு, நாங்கள் ஒரு இன்னுமே 3% பாடின்னு எங்களை சொல்ல முடியாது, நாங்கள் ஒரு அடிஷன் தான் அப்படின்னு உங்களால் அடித்து பேச முடியல ஆன் த டேபிள். நிச்சயமாக பேச முடியும், நல்லது தான். சரி சார், இன் பாலிடிக்ஸ் நத்திங் இஸ் ராங். ஓகே, நத்திங் இஸ் ராங் இன் பாலிடிக்ஸ். நீங்கள் என்ன பண்ணாலும் கூட்டணி வச்சுக்கிட்டா கரெக்டு தான், கூட்டணி வேண்டாங்க கரெக்டு தான். இது ஒரு வகையில் பலன் கொடுக்கும், அது ஒரு வகையில் பலன் கொடுக்கும். ஆனால் நான் சொல்ல விரும்புகிறது, திமுகவை அகற்றணுமா வேண்டாமான்றது தான் என்னுடைய கேள்வி. அதற்கு கூட்டணி இல்லாமல் எப்படி முடியும்? இப்போ திமுகவே கூட்டணி இல்லாமல் ஆட்சிக்கு வர முடியுமா? 2019 ஜெயிச்சிருக்கான், 24 ஜெயிச்சிருக்கான், 21 ஜெயிச்சிருக்கான், 2 உள்ளாட்சி தேர்தல், தொடர்ந்து 5 தேர்தலில் திமுக தொடர்ந்து வெற்றி பெற்று தொடர்ந்து எடப்பாடி தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் திமுக வலிமையான கூட்டணி அமைச்சது தானே. அந்த கூட்டணியில் கிராக்கே வராமல் பார்த்துக்கிறாங்கல்ல. அங்கங்கே சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தால் கூட உடனே அதை செட்ரைட் பண்ணிடுறாங்கல்ல. பெருசாக ஈகோ விளையாட விடுறது அனுமதிக்கிறது இல்லை. அப்படி ஒரு அணுகுமுறை வந்து இங்கே இல்லை. ஏன்னா இங்கே வந்து அப்படி இல்லை. திமுகவோட கூட்டணி கட்சிகள்லாம் கொத்தடிமை கட்சியெலாம் இருக்குது. காங்கிரஸ் கட்சிக்கு தான் இனிமேல் வளர வேண்டும் என்ற எண்ணம் இல்லை.
கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இப்போ அவங்க கொடுக்குற 4 சீட்டை தாண்டி 5ஆவதாக ஒரு பார்லிமெண்ட் சீட்டை அவங்க கேட்பாங்களான்னா இன்னும் 50 வருஷம் ஆனாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க இருக்கிறது போதுன்ற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க, ஸ்டேக்னேட் ஆகிட்டாங்க. தமிழ்நாட்டில் ஏன் பிரச்சனை வருதுன்னா பிஜேபி வளர்கிற கட்சிங்கிறப்ப எங்கள் ஆஸ்பிரேஷன்ஸ் கூடிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு உதாரணமாக அப்போ என்ன ஆகும்னா இவங்கள மேலே வளர்த்து விடக்கூடாதுன்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும், அதிமுக உட்பட. அதனால் அவங்களே சஃபர் ஆகுறாங்க. என்னை வளரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் எதிரியால் நீங்கள் அதிகமாக சஃபர் ஆகுறீங்க. அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ 26 திமுக போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, கூட்டணியோட அதிமுக பாஜக கூட்டணியோட போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, 31 திரும்பி வராது அப்படிங்கிறதுக்கு என்ன கேரண்டி? அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது அதிமுக பாஜக கூட்டணி இருந்துச்சுன்னா மீண்டும் வந்து பாஜகவுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது தடைப்படும். அதிமுக முதுகில் சவாரி பண்ணுற லாங் டேர்மில் சின்னம் தெரியாமல் பாஜக தனித்து பலம் தெரியாமல் அப்படியே இருந்துவிடும் அப்படிங்கிற ஒரு கருத்து வைக்கிறாங்க. இல்லை இப்போ 26 கூட்டணி வேணுமா வேணாமா? திமுகவை வீட்டுக்கு அனுப்பணுமா இல்லை ஆட்சியில் தொடரலாமான்றதான் கேள்வி சார். நீங்கள் மற்ற கொஸ்டின்லாம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் சார். மெயின் கொஸ்டினுக்கு வாங்க. திமுகவை கம்பல்சரி கொஸ்டின் இது, அதெல்லாம் ஆப்ஷனல். திமுகவை 26 மறுபடியும் ஆட்சியில் உட்கார வைக்கலாமா இல்லை வீட்டுக்கு அனுப்பலாமான்ற கேள்விக்கு மட்டும்தான் நீங்கள் பதில் சொல்லணும் கூட்டணியை பற்றி பேசுகிறப்ப. மற்றதெல்லாம் சைடு கொஸ்டின்ஸ், அதை பேசி சரி பண்ணிக்கலாம். அந்த கேள்விக்கு கூட்டணி இல்லாட்டி திமுக தான் வரும்னா நீங்கள் யூ ஹேவ் டு ரீதிங்க். அதை மறுபடியும் எதிரியை உட்காந்து உன் தலைமையில் ஆணி அடிக்கிறவனை உட்கார வச்சுட்டு இங்கே உட்காந்து நம்ம பேசிட்டு இருக்கல அர்த்தமே கிடையாது. இப்போ கூட்டணியாக வந்தாச்சுன்னா சார் அதிமுக எங்களுக்கு கூட்டணி கட்சியாக இல்லாத காலத்திலும் கூட அது எங்களுக்கு தோழமை கட்சி தான். ஒரு உதாரணத்துக்கு ஒரு கூட்டணியாக நீங்கள் வந்து வரீங்க, திமுகவும் நீட்டு எதிர்க்கிறான், இவனும் நீட்டு எதிர்க்கிறான், திமுகவும் மும்மொழி எதிர்க்கிறாங்க, இவனும் மும்மொழி எதிர்க்கிறாங்க, பாலிசி டிசிஷனாக இவங்க என்னெல்லாம் எதிர்க்கிறாங்களோ இவங்களும் எதிர்க்கிறாங்க. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? அந்த மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் அதிமுகவில். நீங்கள் அப்படி சொல்லாங்க. அந்த அனைத்து இந்தியன்ற வார்த்தையிலே இட் மேக்ஸ் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். இது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட இந்தியன்ற வார்த்தை எப்போ வருதோ அப்போ இட் பிகம்ஸ் நேஷனல். அது ஓகே சார். எம்ஜிஆர் இருக்கும்போது சரி, எம்ஜிஆர் என்ன சொன்னார்? சனாதனத்தை ஒழிக்கிறேன்னு சொல்கிற திமுகவும் நான் போய் ஏன் சங்கராச்சாரியாரை பார்க்கக்கூடாதுன்னு கேட்ட எம்ஜிஆர் ஒன்றா? நான் ஏன் கொல்லூர் மூகாம்பிகைக்கு போகக்கூடாது? கிறிஸ்தவன் சர்ச்சுக்கு போகிறாங்க, முஸ்லீம்கள் மசூதிக்கு போகிறாங்க, நான் ஏன் மூகாம்பிகை கோயில் போகக்கூடாதுன்னு கேட்ட எம்ஜிஆரும் திமுக ஒன்றா? அயோத்தியில் ராமர் கோயில் அயோத்தியில் கட்டாமல் பாகிஸ்தான்லேயும் பங்களாதேஷ்லேயுமா கட்ட முடியும்னு ஜெயலலிதா அம்மா கேட்டதும் இன்றைக்கி ராமர் கோயில் கட்டுறதை விமர்சனம் பண்ணுறதும் ஒன்றா? ரெண்டு எப்படி சார் ஒன்றுன்றீங்க? ரெண்டு ஏன் ஒன்று எப்படி ஒன்று? அப்போ வந்து ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க சார், அவங்க எம்ஜிஆரே சொல்கிறேன். ஜெயலலிதா கூட இப்போ எடப்பாடி அவர்கள் சிஏஏ எதிர்க்கிறாரு, யூசிசி எதிர்க்கிறாரு, அதிமுக எதையெல்லாம் ஆதரித்ததோ அதெல்லாம் இப்போ எதிர்த்து கொண்டிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட்டுக்காக சிஏஏ ஆதரித்து ஓட்டு போட்ட கட்சி அதிமுக. இப்போ எதிர்க்கிறாங்களா சார்? 370 சட்டப்பிரிவை நீக்குவதுக்கு ஆதரித்து ஓட்டு போட்டது அதிமுக இருக்குல்ல. முத்தலாக் ஒழிப்புக்கு ஆதரித்து ஓட்டு போட்டது அதிமுக. இப்போ இங்கே வந்து அவங்க வேற ஒரு டோனில் பேசினா அவங்க எம்பிக்கள் ஏன் ஓட்டு போட்டாங்க? நான் கேட்குறேன், 370 அந்தஸ்தை நீக்கணும்னு பார்லிமெண்ட்டில் ஜெயலலிதா அம்மா பேசியிருக்காங்களா இல்லையா? ஆமாம் பேசியிருக்காங்க, பார்லிமெண்ட்லேயே பேசியிருக்காங்க. காமன் சிவில் கோடு வரணும்னு பேசுகிறாங்களா இல்லையா? ஜெயலலிதா அம்மா பேசியிருக்காங்க, ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறப்ப பேசியிருக்காங்க. அப்போ என் மாண்புமிகு இதே தெய்வம் புரட்சி தலைவர் அம்மாங்கிறீங்க, அவங்க பேசுனது தான் நிறைவேற்றுங்க நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் ஒன்றும் நரேந்திர மோடி சொன்னது செய்ய வேண்டாம், மாண்புமிகு இதே தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் சொன்னது செய்யுங்கன்னு சொல்கிறேன். ஓகே, மீண்டும் இந்த பாட்காஸ்ட்கே அதெல்லாம் நினைக்கிறேன் சார். நீங்கள் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டீங்க, நிறைய வழக்குகள் பாஜக நிர்வாகிகள் மேலே திமுக அரசாங்கம் நிறைய போலி வழக்குகள், பொழுதுபோகலாம் ஒரு வழக்கு என்று நிறையா பதிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆல்ரெடி நம்முடைய பாஜக மாநில செயலாளர் எஸ்.டி. சூர்யா அவர்களோட பேட்டி எடுக்கும்போது அவர் நிறையா வழக்குகள் குறிப்பிட்டார், பேரிட்டு இந்த வழக்கு பெரிதளவில் பேசப்படாத ஒரு வழக்கு. நீங்கள் அறிந்தவரை எப்படியெல்லாம் முடக்கிறாங்க பாஜக நிர்வாகிகளை திமுக அரசாங்கம்? ஸோ உதாரணம் சொல்கிறாங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில்ங்க ஒருத்தன் நரேந்திர மோடி அவர்களை பிரதமரை பற்றி ஏதோ ஒரு மோசமான வார்த்தையில் விவரிச்சிருக்கிறான். இப்போ உதாரணத்துக்கு ஏதோ மோடி முட்டாள் அப்படின்னு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நான் என்ன வார்த்தை பயன்படுத்த எனக்கு தெரியல, முட்டாள்னு சொல்லிட்டான்னு வச்சுங்க. அவன் ஃபேஸ்புக் கமெண்ட்டுக்கு ஒரு பிஜேபிக்காரன் உள்ளே போய் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கான். அவன் என்ன பண்ணியிருக்கான்னா முதலமைச்சரை அதே வார்த்தையில் சொல்லியிருக்கான். அவன் பிரதமரை எந்த வார்த்தையில் ஒருத்தன் சொன்னானோ அந்த திமுககாரன் அந்த ஃபேஸ்புக்கில் போய் அந்த கமெண்ட் செக்ஷன் இருக்குல்ல அதில் போய் அவரை பற்றி நீ ஏன் சொல்கிற, ஓ முதலமைச்சர் தான் அப்படின்னு சொல்லி அவன் பயன்படுத்தினா அதே வார்த்தையை இவன் பயன்படுத்தியிருக்கான். இப்போ இவன் மேலே கேஸ் எஃப்ஐஆர் நைட் தூக்கிட்டு போயிட்டாங்க ரிமாண்ட் பண்ணுறதுக்கு. எதுக்கு? முதலமைச்சரை இப்படி சொல்லிவிட்டான் அப்படின்னு. இது எப்படி சார்? அப்போ பிரதமர் அப்படி சொன்னவன, அப்போ இந்த தமிழகத்தின் முதலமைச்சர் ஒருத்தர் அவமானப்படுத்தினா வழக்கு போடுறீங்க, அப்போ இந்தியாவின் பிரதமர் அவமானப்படுத்தினா வழக்கு இல்லையான்னு கேட்குறேன். இது வரைக்கும் இல்லை, இது வரைக்கும் இதில் எஸ்பிட்டே கேட்டோம், கம்மன் இருக்காரு, பதிலே இல்லை.
அமைதியாக இருக்கார். அப்புறம் நாங்கள் ஸ்டேஷனுக்கு ஆள் அனுப்பிச்சோம், நீ பேர் கேஸ் போடு, எஃப்ஐஆர் போடு, அவன் மேலேயும் போடு, இவனை ரிமாண்ட் பண்ணுறீங்களா, அவனே ரிமாண்ட் பண்ணு. அப்புறம் அதே ஃபேஸ்புக் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஏன்னா அதை டெலிட் பண்ணிட்டான்னு அப்புறம் நாங்கள் ப்ரூவ் பண்ண முடியாமல் போயிடும். எடுத்து எல்லாம் காமிச்சு ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் பண்ணி 1 மணி நேரம் போராடி கடைசியாக 2 பேர் மேலே எஃப்ஐஆர் அப்படிங்கிறதோட முடிச்சு இவர் ரிமாண்ட் பண்ணுறதுலேருந்து மீட்டு கொண்டு வந்தோம். இப்போ இந்த திமுக அரசாங்கம் என்ன இருக்குன்னா, நீங்கள் கருணாநிதியிலிருந்து எந்த பாடமும் கற்றுக்கொள்ளவில்லை ஸ்டாலின்ங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். கருணாநிதி இந்த மாதிரி வழக்குகள் மூலமாக எதிர்க்கட்சிகளுடைய குரலை ஒழுக்க நினைக்க மாட்டார். அவர் செய்யவே மாட்டார். அப்படி பொய் வழக்குகள்லாம் அவர் போட்டதே கிடையாது. திட்டிட்டு போகிறான், விமர்சனம் பண்ணிட்டு போகிறான், அரசியலில் 1000 நடக்கும் அப்படிங்கிறது தான் அவருடைய அணுகுமுறையாக இருக்கும். இங்கே இன்டாலரண்ட் கவர்மெண்ட், தி மோஸ்ட் இன்டாலரண்ட் கவர்மெண்ட் இஸ் ஸ்டாலின் கவர்மெண்ட் தமிழ்நாட்டில். எல்லா வழக்கு எதுக்கு எடுத்தாலும் கேஸ், விமர்சனம் பண்ணி பேசினா கேஸ் போடுறது. அது குறிப்பாக அவங்க வாட்ச் பண்ணுறது சோஷியல் மீடியா. இதுக்குன்னு ஒரு பெரிய டீம் வச்சுருக்கான் சோஷியல் மீடியா. பட் அதே சோஷியல் மீடியாவில் பிரதமரை சொல்கிறாங்க, மற்ற கட்சியை திமுககாரன் சொல்கிறான், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தன் ஆபாசமாக கவர்னரை பேசுகிறான், பெண்களை பேசுகிறான், பிஜேபி மகளிரை பற்றி பேசுகிறான், ஒரு வழக்கும் கிடையாது. நீங்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேலே எவ்வளவு பப்ளிக் ப்ரெஷர் வந்ததுக்கப்புறம் ஒரு வழக்கு பதிவு செஞ்சாங்க, யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ மட்டமாக பேச போலீஸ் அவங்க கையில் இருக்குது, சட்டமன்றம் கையில் இருக்குது, அவங்களே எப்படி போய் பற்றி. அப்போ இது என்ன அணுகுமுறை? அமர் பிரசாத் ரெட்டியை ரிமாண்ட் பண்ணாங்க, எஸ்ஜி சூர்யாவை ரிமாண்ட் பண்ணாங்க. எவ்வளோ சின்ன ஒரு முகநூல் பதிவு, ஒரு பெண்மணி, அவங்க கோயம்புத்தூர் நினைக்கிறேன், அவங்கள இங்கே ஒரு கேஸ் போட்டு ஜெயிலில் வச்சு, புழலில் போய் ஜெயிலில் வச்சு, அங்கே ஒரு வழக்கு இருக்குன்னு அங்கே போய் ஜெயிலில் வச்சு. ஏன் சார் ஒரு முகநூல் பதிவுக்கு சிறைச்சாலைங்கிறதெல்லாம் என்ன? இது பிரிட்டிஷ் பீரியடோடு எப்படி இல்லையே. பாரதி பாடினால இம் என்றால் சிறைச்சாலை, ஏன் என்றால் வனவாசம் அப்படின்லாம் பாரதி பாடினானே பாட்டு, அதை விட கொடுமையாக இருக்குது. இது எங்கேருந்து கற்றுக்கிட்டாங்கன்னு தெரியல. உங்கள் ஊரில் வேறு ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? எங்கள் ஊரில் நிறையா உதாரணம். மாரிதாஸ் அரெஸ்ட் பண்ணாங்களே, எங்கள் ஊரில் தான் பண்ணாங்க, மதுரையில் தான் பண்ணாங்க மாரிதாஸ். அவர் ரிமாண்ட் பண்ணியிருந்தாங்களே மாரிதாஸ். எஸ்ஜி சூர்யாவுமே மதுரை ஜெயிலில் தான் இருந்தார். இந்த மாதிரி பிரபலமான யூடியூபர்ஸ் பதிவு போடுறவங்க எல்லாம் மிரட்டுறது. ஆனால் இந்த ஒடுக்குமுறை அடக்குமுறைக்கெல்லாம் ஒரு மக்கள் கிளர்ச்சியோ இல்லை மக்களுக்கு தெரிந்ததாகவோ கூட தெரியல சார். அது மாதிரி பாருங்கள், எந்த போராட்டம் ஆர்ப்பாட்டத்தை அனுமதிக்கிறது இல்லை. வள்ளுவர் கூட்டத்தில் போராட்டம் கிடையாது. எது அப்போ என்ன செய்யலாம்? எதிர்க்கட்சி எந்த ஸ்டேட்டில் எப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்தை கூட அனுமதி இல்லைன்ற ஸ்டேட் எந்த ஸ்டேட் இருக்குது? சரி, நீங்கள் 5 வருஷம் 10 வருஷம் எதிர்க்கட்சியாக இருந்தீங்களா திமுக, நீங்கள் எதுவுமே பண்ணதே இல்லையா? ஒரு ஆர்ப்பாட்டம் கொண்டு சட்டையை கிழிச்சிட்டு வந்தீங்க அசம்பிளிலேருந்து, ராம்ராஜ் காட்டன் விளம்பரம் மாதிரி அப்படி ஜம்மனு காமிச்சிட்டு வந்தீங்க. நீங்கள் எதுவுமே பண்ணது இல்லையா? பண்ணியிருக்கீங்கல்ல. அப்புறம் எதிர்க்கட்சியில் அனுமதிக்கணும் சார். ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் ஒரு குறிப்பிட்ட இஷ்யூனா ஒரு வாரமோ 10 நாளோ முன்னாள் கூட்டி பெர்மிஷன் கேளுன்னு சொல்கிறீங்க, கேட்குறோம். இந்த இடத்த தான் பண்ணணும்னு சொல்கிறோம். இல்லை இங்கே பண்ணக்கூடாது, இது பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும், நீ இந்த இடத்துல பண்ணணும், இன்னொரு ஆல்டர்னேட் இடம் சொல்லுங்கள், பண்ணுறோம். நாங்கள் 2 மணி நேரம் பண்ணுறோம்னு சொல்கிறோம். இல்லை நீங்கள் 1 ஹவரில் முடிச்சுருங்க, பண்ணுறோம். இத்தனை பாக்ஸ் வைக்காதீங்க, அந்த சவுண்ட் சிஸ்டம், பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் இத்தனை வைக்காதீங்க, ஒரு 5 கிலோ வச்சு முடிச்சுருங்க, நீ சொல்லுங்கள், கேட்டுக்கிறோம், பப்ளிக் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இதெல்லாம் டிஎம்கேரன் பண்ணுறான். அவன் பண்ணுறது பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. சரி, நான் ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன், கேட்டுக்கிறேன். பட் ஆர்ப்பாட்டத்தை அனுமதிக்கிறியானா இல்லை. கொடி கட்ட விட மாட்டான் சார். ஒரு 4 கோடி 5 கோடி கட்டோம்னா ஏட்டையா வந்துடுவார், எஸ்ஐ வந்துடுவார், இன்ஸ்பெக்டர் வந்துடுவார். என்ன பிஜேபி கூட்டம் நடக்குது, ஒரு 10 கோடி கட்டியிருப்பான். புத்தானத்தில் ஒரு கூட்டம் நடந்துச்சு மணப்பாறை பக்கம், ஒரு 10-20 கோடி கட்டோம்னா ஏட்டையா எஸ்பி டிஎஸ்பி எல்லாம் வந்துடுவாங்க ஸ்பாட்டுக்கு வந்து. கொடி கட்டாது, அதை கட்டாத, இது அது ஒன்றொன்றுக்கும் போராடணும். லோக்கலில் கீழே இருந்து ஃபைட் பண்ணால் தான். ராத்திரி 12 மணிக்கு வந்து ஒருத்தர் 2 போலீஸ் வந்து எடுத்து போடு, அதை போடுன்னு சொன்னால் எல்லாம் வீட்டில் தூங்கிட்டு இருப்பான். கொடியை கட்டிட்டு வந்து தூங்கியிருப்பான். உடனே ஃபோன் வரும், உடனே போவான் ஸ்பாட்டுக்கு. வாக்குவாதம் இதை பண்ணி அவன் 10 கோடி, அவன் 2 கோடி, அவர் போலீஸ்கார் 2 எடுத்துகிட்டு போவார், இவன் 2 கோடியை வம்பா வைப்பான். அதில் வழக்காகும். உங்கள் மேலே எவ்வளோ வழக்குகள் இது? என் மேலே 12 வழக்கு இருந்தது. அது சிலது குவாஷ் ஆயிருக்கு, இன்னும் கொஞ்சம் என்ன முகாந்திரம்னு சொன்னாங்க. எல்லாமே ஆர்ப்பா பொலிட்டிக்கல் கேஸ் தான் சார். நீங்கள் கிரிமினல் எஃப்ஐஆர் இருக்கிறவங்க, கிரிமினல் குற்றவாளிகள் தேர்தலில் போட்டிட்டா அவங்க வந்து பத்திரிகையில் விளம்பரம் கொடுக்கணும், டிவியில் விளம்பரம் கொடுக்கணும், அஃபிடேவிட்டில் அதை குறிப்பிடணும்னு இருக்குல்ல. நான் கொடுத்தேன் மதுரை தேர்தலில். நான் கிரிமினல் குற்றவாளி. என் மேலே உள்ள சார்ஜ் என்ன தெரியுமா உங்களுக்கு? கிரிமினல் கொரோனா நேரத்தில் நான் மக்களுக்கு உணவு கொடுத்தேன்றது தான் கிரிமினல் சார்ஜ் ஷீட்டே அப்படி தான். ஒரு க்ரைம் பண்ணிட்டு எப்படி சார்? அதாவது லாக்டவுன் டைமில் வீட்டை விட்டு வெளில வந்து மக்களை சந்தித்து ஒரு உணவு டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். அரசாங்கம் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதை பண்ணதுனால என் மேலே கேஸ். இது ஒன்று. கொரோனா நேரத்தில் மாத்திரமே ஒரு 5-6 கேஸு. வேல் யாத்திரையில் பழனியில் என் மேலே கேஸு, செக்கானூரில் என் மேலே கேஸு, கரூரில் என் மேலே கேஸு.
ஏன்னா வேலை யாத்திரை மீட்டிங் நடந்துடும், ப்ரொசஷன் போகும்போது எல்லோரும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. நம்ம எங்கெங்கெல்லாம் எல்முருகன்ஜி கூட போகிறோமோ எல்லா இடத்துலையும் நம்ம மேலே கேஸு. ஓகே, பஞ்சமி கேஸ் என் மேலே, டிஃபமேஷன் கேஸு, முரசொலி ட்ரஸ்ட்டு. சார் இந்த அரசாங்கம் எப்படி இருக்கு பாருங்கள், திமுக எப்படி இருக்கு பாருங்கள். பக்கத்து வீட்டில் என்னையை கொல்றான்னு சத்தம் கேட்குதுன்னு வச்சுங்க, ஒரு ஆணும் பெண்ணும் சத்தம் கேட்குது. இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? சவுண்டு வருது, என்னென்ன கொலை செய்ய பார்க்குறான் அப்படின்னு சவுண்டு வருது. என்னென்னு போய் பார்ப்பீங்களா, போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவீங்களா? ஏதோ பிரச்சனை என்ன செய்வீங்க? நீங்கள் போய் ரிஸ்க் எடுக்க மாட்டீங்க, போலீஸ் தான் ஃபோன் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சத்தம் கேட்குதுங்க, என்னன்னு தெரியல, வந்து பாருங்க அப்படின்னு சொல்லுவீங்க. உங்கள் மேலே போலீஸ் கேஸ் போட்டால் என்ன செய்வீங்க? அது மாதிரி பஞ்சமி கேஸில் நான் என்ன சொன்னேன், தமிழ்நாட்டில் இந்த முரசொலி ட்ரஸ்ட்டு பஞ்சமி நிலத்தை வந்து எடுத்துக்கிட்டதா பரவலாக பேசுகிறாங்க. எனக்கு அது என்னன்னு தெரியல, பட் எஸ்சி கமிஷன் அது என்னன்னு பாருங்கள் அப்படின்னு நான் ஒரு கடிதம் கொடுக்குறேன். இவ்வளோதான் என் கடிதத்தோட சாராம்சமே இவ்வளோதான். அது ஊடகங்கள்லாம் வெளியிட்டிருக்கேன். கமிஷனில் போய் ஒருத்தர் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறத டிஃபமேஷன் சொல்கிறாங்க. எப்படி? நான் பொது வெளியில் பேசுனா தான் டிஃபமேஷன், கமிஷனில் போய் பெட்டிஷன் கொடுக்க எப்படி டிஃபமேஷன்? வழக்கு இருக்குது, ஒவ்வொரு வழக்காக எல்லா வழக்கு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் இருக்கோம். சிலதுக்கு வாஷ் பண்ணுறோம், சிலது ட்ரையல் நடத்துகிறோம், கேஸ் நடந்து விடுதலை ஆகுது, அக்யூட் ஆகுது, அப்படியே போயிட்டே இருக்குது. இப்படி என் மேலே மட்டும் இல்லை, இப்போ அண்ணாமலை அவர்கள் மேலே எக்கச்சக்கமான கேஸ் இருக்கும். அவர் டிஆர் பாலுவே டெஃபமேஷன் போட்டிருக்காரு அந்த டிஎம்கே ஃபைல்ஸுக்கு. அவர் கோர்ட்டுக்கெலாம் போனார். அந்த மாதிரி நிறைய வரத்தான் செய்யும். ஆனால் இது திமுகவினுடைய டிப்பிக்கல் கேரக்டர் ஆஃப் டிஎம்கே தான். இதனால தான் திமுக இந்த மாதிரி வழக்குகள் மூலமாக எதிர்க்கட்சிகளின் குரலை வந்து ஒடுக்க நினைக்கிறது, அதை பரவலாக்குறது கீழ்மட்டம் வரைக்கும். முன்னால் எப்படின்னா, இப்போ ஜெயலலிதா அம்மா கூட வழக்கு போடுவாங்க, பட் அந்த டாப் பீப்புள் மேலே, சில பத்திரிகையாளர்கள் மேலே, டிஃபமேஷன் பண்ணவங்க மேலே அப்படி வழக்கு போடுவாங்க. இப்போ நக்கீரன் மேலே வழக்கு போடுவாங்க, ஹிந்து ராம் மேலே கூட ஏதோ வழக்கு ஜெயலலிதா அம்மா போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி அந்த மாதிரி டாப் லெவலில் வரும். டிஎம்கே அப்படி கிடையாது. பாவம், அவன் ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறனா இருப்பான், அவனுக்கு முகநூலில் என்னமோ வந்திருக்கும், அதை ஃபார்வேர்ட் பண்ணியிருப்பான், கேஸு வந்ததை ஃபார்வேர்ட் பண்ணியிருப்பான், கேஸு எஃப்ஐஆர், ரிமாண்டுன்றதுலாம் உச்சபட்சம்ல, உச்சபட்சம் ரிமாண்டுன்றதுக்கு. எஃப்ஐஆர் போடுறது, கேஸ் நடத்தாத பரவாயில்ல, அப்படி உச்சபட்சம் பண்ணுவாங்க. அவன் யாரானா ஒரு கொத்தனாராக இருப்பார், அவர் இல்லை ஒரு பிளம்பராக இருப்பார், சாதாரண ஆளாக இருப்பான். அவனுக்கு இந்த சென்சிட்டிவிட்டியாக தெரியாது, இதுக்கு பின்னால் சட்டங்கள் என்ன இருக்குலாம் அவனுக்கு தெரியாது. ஏதோ வருது ஃபார்வர்ட் பண்ணுறான், இல்லை அவனே ஏதாவது ஒரு கண்டென்ட் போடுறான். பார்ட்டி அவர்களுக்கு சப்போர்ட் தொடர்ச்சியாக கொடுத்துக்கொண்டே எல்லாருக்கும், அவங்க வழக்கு இருக்கிற எல்லாருக்குமே வழக்கறிஞர் பிரிவு மூலமாக அந்தந்த மாவட்டங்கள்லையும் சரி மாநில அளவுலையும் சரி தொடர்ந்து சப்போர்ட் இருக்கு, பண்ணிட்டு தான் இருக்காங்க. மதுரை அப்படின்னு சொன்னீங்க, மதுரையில் சு வெங்கடேசன் என்றவுடன் உங்களுக்கு நினைவுக்கு வருது என்ன? சு வெங்கடேசன் தனிப்பட்ட முறையில் எனக்கு நல்ல நண்பர் தான். ஓகே, அவருடைய காவல் கோட்டம் பற்றிலாம் அவரே என்னை அழைத்து சில இடங்களில் பேச சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் எம்பியும் இல்லை, அப்போ நான் பிஜேபியிலும் இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால். மடிஷாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியிலலாம் அந்த காவல் கோட்டம் புத்தகத்தை நான் தான் ரிவ்யூ பண்ணேன். அந்த நிகழ்ச்சிக்கு வெங்கடேசன் வரல. வெங்கடேசனுக்கு ஒரு தம்பி உண்டு, அவங்க ட்வின்ஸு, அவரும் வெங்கடேசன் மாதிரி இருப்பார். ஓகே, நான் கூட சொல்லுவேன், பிரச்சாரத்துக்கு நீங்கள் போக முடியாது, உங்கள் தம்பி அனுப்பிச்சிடலாம், யாரும் பார்லிமெண்ட்டுக்கு தம்பி அனுப்பிச்சிடலாம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி தம்பி வந்தார். அந்த புக்கே நான் தான் ரிவ்யூலாம் பண்ணேன். பழகிறதுக்கு நல்ல நண்பர் தான், பட் அவருடைய கொள்கை தேச விரோதமானது தானே. ஒரு கூட்டத்தில் வெங்கடேசன் பேசுகிறப்போ நானும் அவரும் கலந்துக்கிட்ட கூட்டத்தில் அவர் சொன்னார், நாங்கள் வந்து மல்லிகை விவசாயம் பண்ணுவோம் சின்ன வயசில், எங்களுக்கு மலர் விவசாயம் தான் எங்களுக்கு, அதனால் மல்லிகை ரோஜா இதெல்லாம் விவசாயம் பண்ணி நாங்கள்லாம் வியாபாரம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இந்த கூட்டத்தில் பேசினார். நான் அதுக்கப்புறம் பேசும்போது சொன்னேன், அவங்களுக்கு மல்லிகை ரோஜாலாம் பிடிக்குது, தாமரை ஐயா பிடிக்கல, தாமரைனா மட்டும் ஏன் இவ்வளோ வெறுப்பு, மல்லிகை ரோஜா மேலே இவ்வளோ அன்பு அப்படின்னு சொல்லி கிண்டலாக சொல்லிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன். மார்க்சிஸ்ட் சித்தாந்தமே, கம்யூனிஸ்ட் சித்தாந்தமே ஒரு டெட் ஃபிலாசபிங்க, டெட் ஐடியாலஜி. அது செல்லுபடி ஆகாது உலகமெல்லாம். அந்த பழசை கட்டிக்கிட்டு அழுதுகிட்டு, செத்த பணத்தை கட்டி வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிற வீடு மாதிரி தான் கம்யூனிஸ்ட் கட்சி, கம்யூனிஸ்ட் கொள்கை, அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் டெட். உலகத்தில் அது தோன்றிய நாடுகள்லேயே மறைந்த பிறகு அது தோற்றுவிக்கப்பட்ட நாடுகளில் அதனுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது இன்றைக்கி பாருங்கள். இந்தியாவிலே மொத்தமே 5 எம்பி தான் லெஃப்ட்டுக்கு, இடதுசாரி எம்பிக்கள். அது தமிழ்நாட்டில் 4 ஸ்பான்சர்ட் பை டிஎம்கே. ஒரே ஒரு எம்பி தான் அவங்க சொந்த செல்வாக்கில் இந்தியா பூரா ஜெயிச்சிருக்காங்க. இவன் நம்மளை பற்றி இவ்வளோ பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் நோட்டா விட குறைச்சி வாங்குற கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி பேசுது, கேவலமாக இல்லை. அவருடைய செயல்பாடுகளாக என்ன? செயல்பாடுகள் வந்து ஒன்றுமே இல்லைங்க. அவர் ஒன்றும் மக்கள் பிரச்சனைகள்லாம் தலையிடுறதில்ல. அவர் ட்விட்டரில் பதிவு போடுறதோடையும் பாராளுமன்றத்தில் ஏதோ தமிழில் பேசி ஒரு சுயா பேசுகிறதோடையும் அவருடைய இது முடிஞ்சு போச்சு. அதில் இந்த செங்கோல் விஷயத்துலலாம் ரொம்ப மட்டரகமாக பேசியிருந்தார். அங்கே உள்ள எந்த விதமான மக்கள் பிரச்சனை, இப்போ டங்ஸ்டன் பிரச்சனையை கூட எதிர்மறையாக தான் அவரால் கிளப்ப முடிஞ்சதை தவிர அதை தீர்த்து வைக்கிற இடத்துல அவர் இல்லை. அங்கே இல்லை. முல்லை நகர்னு ஒரு பகுதி இருக்குது மதுரையில்,
கிட்டத்தட்ட ஒரு 1000 வீடுகளை வெக்கேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க நீதிமன்றத்தில், அதை ஏதோ ஆக்கிரமிச்சதுன்னு சொல்லி. அதில் கூட தலையிட்டு எந்தெந்த வீடுகளை வெக்கேட் பண்ணணும், அவங்களுக்கு மறு வாழ்வாதாரம் எப்படி கொடுக்கணும், குடியமர்த்தப்படுகிற இடங்களை பற்றின என்ன ஒரு புரிதல் இருக்குது, இது எதுலேயுமே அவர் தலையிடுறதே இல்லை. கேட்டால் பாட்டாளிகளின் தோழன், ஏழைகளின் பங்காளன் இப்படிலாம் சொல்லிட்டு போகிறாங்களே தவிர கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் காமன் மேனுக்கும் சம்மந்தமே இல்லாமல் போச்சு. மதுரையில் சம்மந்தம் இல்லை, வெங்கடேசனுக்கு அதுவும் இல்லை. அவர் வந்து ஒரு எலீட் லெவலில், ஒரு திங்கர் லெவலில் ஏதோ பேசிட்டு போகிறாருன்றதை தாண்டி அஃப்கோர்ஸ் அவர் மதுரை மக்களுக்கு ஒன்றும் துரோகமும் பண்ணல. வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி 4 ரவுடிகளை விட்டு ஏவி விட்டு ஒரு அரசியல் பண்ணுற, கேரளாவில் மார்க்சிஸ்டுகள் பண்ணுற அரசியல் இருக்குல்ல, ஒரு ரவுடித்தனமான அரசியல். சமீபத்தில் கூட நோக்கு கோழி பற்றி ஆமாம், அதனால் அவர் மார்க்சிஸ்ட் வெங்கடேசனும் சரி, விருதுநகரில் மாணிக் தாக்கூர் எம்பியும் சரி, அவங்களாம் தொகுதிக்குள்ளே வரலைனாலே மக்கள் ஹாப்பி தான், ஒன்றும் தொந்தரவு இல்லை. மாணிக் தாக்கூரை பற்றி எல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க, ஒரு பிரச்சனை இல்லை சார், 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவார், நாங்கள் ஒரு ஓட்டை போட்டு விட்டுருவோம், அதுக்கப்புறம் அடிக்கடி வந்து எங்கள் தொந்தரவு பண்ண மாட்டார் சார். அதுவே ஒரு எம்பியோடைய சிறப்பாக போச்சு. இப்போ இல்லை திமுக கூட்டணி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்கள்ட்ட அவங்க எப்படி இருப்பாங்க, எந்த நிலைமையில் இருப்பாங்க? கட்சியே இருக்காது, கோவணம் கூட இருக்காது, எதுவுமே இல்லை. டிஎம்கேனால தான் விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 எம்பி, காங்கிரஸுக்கு ஒரு 7-8 எம்பி, மார்க்சிஸ்ட்டுக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு 4 எம்பிலாம் திமுகனால வர்றது தான். இல்லைன்னா அவங்களுக்கு வாழ்வே கிடையாது, எதிர்காலம் கிடையாது. அதனால தான் அடங்கி வாசிக்கிறாங்க. அவங்க நல்லா தெரியும் திமுக இல்லைன்னா நமக்கு இந்த சீட் இல்லை, இந்த பவுஸ் இல்லை என்பது நன்றாக தெரியும். அதனால் அடக்கி வாசிக்கிறாங்க. சமீபத்தில் இந்த டங்ஸ்டன் விவகாரம் நீங்கள் இப்போ கூட குறிப்பிட்டீங்க, அது ரொம்ப பூதாகாரமாக வெடித்தது. அதில் பாஜக கையாண்ட விதம் என்பது தமிழ்நாட்டில் இதற்கு முன்னாடி நடந்ததை விட ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. எப்போவுமே ஒரு இஷ்யூனா அதை பெருசாக்கி அதை ஒட்டுமொத்தமாக பிஜேபிக்கு எதிராக எப்படி திருப்புறது தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா எதிர்க்கட்சிகளும் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஒரு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும், டங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் பாஜகவிற்கு அது ஒரு பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. பாருங்கள், நம்ம கோரிக்கை எடுக்கிறோம், மத்திய அமைச்சர் முதற்கொண்டு இங்கே வந்து நமக்கு அதை விலக்கு கொடுக்குறாங்கன்ற அந்த ஒட்டுமொத்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க டங்ஸ்டன்? இல்லைங்க, இவ்வளோ எதிர்ப்பு வந்து மாநில அரசு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலே மத்திய அரசு அதை திணிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் மத்திய கேபினட்டுடைய முடிவு. இப்போ தமிழ்நாடு பிஜேபி, குறிப்பாக அண்ணாமலை அவர்களுடைய சிறப்பு இதில் என்னன்னு சொன்னால், ஏற்கனவே இதை வேண்டான்ற முடிவுக்கு மத்திய அரசு வந்துருச்சு. ஆனால் அது வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும், இது பிஜேபியில் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லணும், நாமளும் சொல்லி தான் இதை நிறுத்தியிருக்கோம்ன்றது மக்கள் உண்மையாக தான். அண்ணாமலை அவர்களும் பேசி தான் இதை நிறுத்தினாங்க. இது எதிர்ப்பு நிறையா இருக்குன்றதை மத்தியில் புரிய வைக்க. ஏன்னா மத்திய அரசுக்கு போதுமான தகவல்களை மாநில அரசு கொடுக்கல. அங்கே வந்து கள்ளழகர் கோயில் பாதிக்கும் அப்படின்னு நாங்கள் போய் சொல்கிறோம், விவசாயிகள் சொல்கிறாங்க, அது அமைச்சருக்கு தெரியாது. 240 கோயில்கள் இருக்குது பாதிக்கும்ன்றது அமைச்சருக்கு தெரியாது. அந்த ஒரு 400 ஏக்கர் மாத்திரம்தான் அந்த பல்லுயிர் பூங்கா அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை மாத்திரம்தான் மாநில அரசாங்கம் எழுதியிருக்கு. மற்ற லேண்டில் உள்ள எல்லாம் எந்த இஷ்யூ இல்லைன்னு எழுதியிருக்கிறாங்க. இதுவும் மத்திய அரசுக்கு தெரியாது. அப்போ மத்திய அரசுக்கு இதெல்லாம் முறையாக எடுத்து சொன்னவர் அண்ணாமலை தான். அவர் மூலமாக தான் எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக போச்சு. மத்திய அரசும் கன்வின்ஸ்ட், இதுக்கு மேலே இதை புஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற முடிவுக்கு வர்றாங்க. அதை நாம் இங்கேருந்து டெலிகேட்ஸோடையும் போகிறோம், அவங்களுக்கு எடுத்து சொல்லி இவங்களே விவசாயிகளே நேரடியாக அமைச்சரோட பேச வைக்கிறோம். அது அந்த முழு நிகழ்ச்சியை இந்த டங்ஸ்டன் இதெல்லாம் ஃபெசிலிட்டேட் பண்ணவர் மாநில தலைவர். இந்த டங்ஸ்டன் ரத்து இந்த விஷயத்துக்கு யாராவது ஒருத்தருக்கு தான் கிரெடிட் கொடுக்கணும்னா அண்ணாமலை அவர்களுக்கு இந்த கிரெடிட்டை கொடுக்கலாம். மக்களுடைய பல்ஸும் புரிந்து கொண்டு, மத்திய அரசாங்கம் எந்த அணுகுமுறையில் சிந்திக்கும் என்பதையும் தெரிந்து கொண்டு, அதையும் இதையும் கனெக்ட் பண்ணுற ஒரு லீடராக அற்புதமாக செயல்பட்டார். அதுக்கு இன்னொரு காரணம் நரேந்திர மோடி அவர்கள். ப்ளஸ் அந்த அந்த கம்யூனிட்டி இருக்குல்ல, அந்த பகுதி மக்கள் பெரும்பாலும் அவங்கெல்லாம் கல்லர் சமுதாயம் சார்ந்தவங்க, பெரும்பாலும் பை அண்ட் லார்ஜ். மற்ற சமுதாயங்களும் பெருவாரியாக அங்கே இருக்கிறாங்க. எல்லாருமா சேர்ந்து சமூக நல்லிணக்கத்தோடையும் அந்த ஊர் மரபுகளின்படியும் அந்த போராட்டத்தை ரொம்ப அறப்போராட்டமாக நடத்தி முறையாக மேலே சொல்லி, அவங்க எங்கேயுமே ஸ்டெர்லைட் போராட்டம் மாதிரி, ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி அன்வான்ட் எலமெண்ட்ஸை உள்ளே விடவே இல்லை. அந்த ஆன்டி பிஜேபி ஃபோர்ஸஸை உள்ளே வந்து அதை ஸ்வாகா பண்ண விடவே இல்லை, அவங்க ஹைஜாக் பண்ண முடியல. அப்படி அவங்க சிஸ்டமேட்டிக்காக பண்ணதும் ஒரு பெரிய காரணம். அதான் கிராமத்து மக்களுக்கும் வெற்றி தான். நீங்கள் அந்த கிராம மக்களை கூட்டிகிட்டு டெல்லிக்கு போனீங்க? ஆமாம். இப்போ கிஷன் ரெட்டி அவர்கள் ஆமாம், நான் கூட இருந்தேன். என்ன சொன்னார் கிஷன் ரெட்டி அவர்கள்? கிஷன் ரெட்டி இது தான் சொன்னார், இது நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் டெல்லியில் வந்து சொல்கிறதெல்லாம் ஏன் உங்கள் மாநில அரசாங்கம் என்கிட்ட சொல்லலைன்னு கேட்டார். அதுக்கு எங்கிட்ட பதில் இல்லை, யார்ட்டையும் பதில் இல்லை. மாநில அரசாங்கம் போக சொல்லுங்க, நாங்கள் வந்து அதனால் மாநில அரசாங்கம் சொல்லி தான் இந்த இது நான் வந்திருக்காதுங்க, நீங்கள் இவ்வளோ சொல்லும்போது அதுக்குரிய ஆதாரத்தையும் கொடுத்தாங்க, நிறுத்தி வச்சிடறேன்னு சொன்னேன். அப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு அந்த ஆர்டர் கொடுங்க, நாங்கள் ஊருக்கு போகிறதுக்குள்ளே நிறுத்துகிறோம்ன்ற ஆர்டர், இல்லைன்னா எங்களை ஊரில் போய் நிறுத்துகிறோம் அமைச்சர் சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால் அப்புறம் டெல்லி ஆச்சுன்னா, இல்லை நீங்கள் போய் டெல்லியை சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக டெல்லி சுற்றி பார்க்க போயிருக்கீங்கன்னு சொல்லிடுவான். அப்போ கிஷன் ரெட்டி சொன்னார், ஒன்று செய்யுங்க, நாளைக்கே ஆர்டர் வரும், ஒருவே ஆர்டர் வர்றதுக்கு 2-3 நாள் தாமதனாலும் எங்கள் வீட்டில் என் கெஸ்ட்டாக இருங்கன்னாரு, என் வீட்டில் வந்துருங்க, நானும் விவசாயி தான்னாரு. பட் மறுநாள் ஆர்டர் வந்துருச்சு. மோடி அரசாங்கம் they have their ear on the ground அப்படின்னு சார் உறுதியாக. இன்றைக்கி இந்தியாவில் வந்து டெல்லிங்கிறது பவர் சென்டர் சார், பவர் காரிடார். அது
அந்த அதிகார தளத்தினுடைய உச்சத்துக்கு போய் நீங்கள் யாரை வேணால் சந்திக்கலாம், பேசலாம், அவங்க கூட அவங்க உட்காந்து பேசுவாங்கன்ற ஒரு பொலிட்டிக்கல் ஈகோ சிஸ்டம் உருவாக்கினது பிஜேபி தான். நீங்கள் காங்கிரஸ் பேரில் அப்படிலாம் பார்க்க முடியாது. செக்ரட்டரிஸை பார்க்க முடியாது, அல்லது அதுக்கு பணம் கொடுக்கணும். செக்ரட்டரிஸை பார்க்கறதுக்கு 2 லட்சம் 1 லட்சம்னு கமிஷன் ஏஜென்ட்ஸ் மூலமாக தான் போவாங்க, மிடில் மேன் மூலமாக தான் போவாங்க செக்ரட்டரிஸை. ஒரு நீங்கள் போன காரியம் நடக்குதோ நடக்கலையோ பார்த்துட்டு வந்தேன்றதுக்கே பணம் கொடுக்கணும். தாரிட்டாபட்டி கிராம புரோக்கர்ஸ் மக்கள், இருப்பாங்க, சுத்துவட்டார பவர் கிராம புரோக்கர்ஸ் இருப்பாங்க. உங்களிடம் என்ன சொன்னாங்க? அவங்களுடைய மகிழ்ச்சியை எப்படி பகிர்ந்துக்கிட்டாங்க? நம்ம ஊரில் கூப்பிட்டு பாராட்டு விழா நடத்துனாங்களே, பாராட்டு விழா நடத்துனாங்க. அண்ணாமலை அவர்களே வந்தார், கிஷன் ரெட்டி அவர்கள் வந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் பெரிய பாராட்டு விழா. நாங்கள்லாம் கூட போயிருந்தோம், ரசித்தோம். மக்களுக்கு நல்லது நடந்தால் நமக்கு நல்லது நடந்தது. இதே மாதிரி இன்னொரு இஷ்யூ, இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூவில் நடந்த ஹிந்து எழுச்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அகைன் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், அந்த கூட்டத்தில் வந்து 10 பேரில் ஒருத்தனையாவது பிஜேபி ஓட்டு போட சொல்லுங்கள் என்று சொல்கிறதையே பார்க்க முடியுது. இந்த ஒரு விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த ஹிந்து எழுச்சியை உங்களுடைய பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? திருப்பரங்குன்றம்ன்றது நாங்கள் எதிர்பாராத அளவுக்கான ஒரு ஹிந்து எழுச்சி தான். ஏன்னா அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா தடை போட்டிருக்காங்க, 144 நீதிமன்றத்தில் வழக்கு, எங்கே பார்த்தாலும் போலீஸ் கெடுபிடி, மதுரையை நோக்கி வர்ற எல்லா வாகனங்களும் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டது, பல பேர் ஹவுஸ் அரெஸ்ட்டு. இப்போ நானே ஹவுஸ் அரெஸ்ட் தான். இப்படி இருக்கிற சூழலில் ஜட்ஜ்மெண்ட் வந்த 1 ஹவரில் 10,000 பேர் கூடினாங்க அப்படிங்கிறது இயற்கையிலே இருக்கிற அந்த மக்கள்கிட்ட இருக்கிற கொதிநிலையை தான் காமிக்குது. நிச்சயமாக திருப்பரங்குன்றம் ஒரு பெரிய மைல்ஸ்டோன் வெற்றி. வரக்கூடிய நவம்பரில் அங்கே பெரிய கார்த்திகை வரும், கார்த்திகை தீபம். அந்த கார்த்திகை தீபத்தை மலை உச்சியில் ஏற்றணும்னு 30 வருஷமாக கேட்டுகிட்டே இருக்கோம். அதை HRNC தான் ஏற்றணும். ஒவ்வொரு வருஷமும் போராடுகிற இந்து முன்னணி தொண்டர்களை கைது பண்ணிவிடுவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு 100-200 பேர் போவாங்க, கைதாவாங்க. அடுத்த வருஷம் மறுபடியும் அதே கோரிக்கை வைப்பாங்க. பட் இந்த ஆண்டு HRNC மலையில் ஏற்றியே தீரணும் அப்படின்றத மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக மாற்றி நடத்தணுன்ற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்கும், இந்து இயக்கங்கள் எல்லாருக்குமே இருக்குது. அதில் பெரிய வெற்றி கிடைக்கும்னு நினைக்கிறோம் நாங்கள். தொடர்ச்சியாக இந்த ஹிந்து ஒற்றுமை, ஹிந்து எழுச்சி என்றெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கீங்க. தமிழக மக்கள் எந்த அளவுக்கு இந்த உணர்வு கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும், பக்தியில் எவ்வளோ திளைத்திருக்காங்கன்னு தெரியும். பட் இருந்தாலுமே அகைன் அந்த திராவிட மாயையில் போய் சிக்கி கொண்டிருக்காங்க. சார், தமிழ்நாட்டு மக்களுக்கு பக்தின்னு வந்து உச்சம் சார். நீங்கள் இந்தியாவில் வேறு எந்த ஸ்டேட்லையும் பார்க்க முடியாது. நீங்கள் ஹோட்டலில் கூட விபூதி குங்குமம் இருக்கும், கேஷ் கவுண்டரில். நீங்கள் ஹோட்டல் கேஷ் கவுண்டரில் விபூதி குங்குமம் வச்ச ஒரு ஸ்டேட்டை நீங்கள் இந்தியாவிலே பார்க்க முடியாது. இங்கே வச்சுருப்பான் நம்ம ஊரில். அதனால் அவ்வளோ பக்தி இருக்குது. நான் பல இடங்களில் சொல்லுவேன், ஜெயிலில் கூட நான் பல செல்ஸில் பார்த்துருக்கேன். அந்த கைதிகள் வந்து சாமி படத்தை கையிலே வரைஞ்சிருப்பான், நகத்தையே கீறி ஒரு வேல் மாதிரி வச்சுருப்பான், ஒரு சூலாயுதம் மாதிரி வச்சுருப்பான், அதை கும்பிடுவான். அவன் வந்து கன்விக்டட் கிரிமினல், அவன் குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை அனுபவிச்சிருக்கிறவன், தண்டனை பெற்ற குற்றவாளி. அவனுக்கு ஒரு பக்தி தேவைப்படுது, அவனுக்கு ஒரு வழிபாடு தேவைப்படுது, அவன் ஏதோ பண்ணுறானே. அப்போ அந்தளவு பக்தி இருக்குது, அதை குறைச்சி மதிப்பிட முடியாது. ஆனால் நாங்கள் இப்போ சொல்கிறதெல்லாம் ஹிந்து பக்தியை பற்றியே நான் பேசலை, ஹிந்து சக்தியை பற்றி பேசுகிறேன். ஹிந்து பக்தி வேறு, ஹிந்து சக்தி வேறு. அந்த இந்து சக்தி இருக்கணும்ல, ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கிற கம்யூனிட்டி இருக்கணும்ல. இந்து சக்தி இல்லைன்னா வெறும் பக்தியை மட்டும் வச்சு நம்ம காப்பாற்ற முடியாது. ஒரு கோவில் இருக்கணும், கோவில் இருப்பது எவ்வளோ முக்கியமோ அதை விட கூடுதல் முக்கியம் அந்த கோவிலை கொண்டாடுகிற கூட்டமும் இருக்கணும். அங்கே இல்லைன்னா என்ன ஆகும், அங்கோர் வாட் மாதிரி ஆயிடும். இல்லைன்னா அங்கோர் வாட் மாதிரி காட்சி பொருளாக இருக்கும், மியூசியம் மாதிரி ஆகிடும் எல்லா கோயிலும். சக்தியின் மூலமாக என்ன சாதிக்க விரும்புகிறீர்கள் என்பதுதான் எதிர்த்தரப்புல ஒரு கேள்வி வைக்கிறாங்க. நாங்க வந்து பக்தி எங்களுக்கு இருக்கு, மதத்தையும் அரசியலும் நாங்கள் வேறுபடுத்தி தான் பார்ப்போம். நான் ஒரு விவசாயம் பண்ணுறேன், ஏன் வயல்வெளி என்னுடைய வரப்பில் நான் ஒரு காய்கறி தோட்டம் போட்டிருக்கேன்னா அதை சுற்றி நான் வேலி போட்டு என்க்ரோச்மெண்ட் இல்லாமல் அதை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறது வந்து எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? இதில் என்ன சாதிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. என் மதம், என் தர்மம், என் ஆன்மீகம், இதை காப்பாற்றி கொள்கிற முழு உரிமை எனக்கு இருக்கா இல்லையா? ஐ ஆம் நாட் அக்ரெசிவ். நான் ஒன்றும் மதம் மாற்றம் பண்ணுற மதத்தை சார்ந்தவன் இல்லை. என் மதம்தான் உண்மையான மதம்னு சொல்கிற முழக்கங்கள் கோஷங்கள் என்கிட்ட இல்லை. என் சாமி தான் உண்மையான சாமி, உண்மையான கடவுள் என் கடவுள் தான். நீ எல்லாம் வந்து போலி கடவுளை கும்பிட்ற, பொய்யான கடவுளை கும்பிட்றன்ற நேரேட்டிவ் நான் எப்போயுமே பேசுகிறது இல்லை. இந்து மதம் இந்துக்களுக்காகன்னு சொல்கிறேன் இல்லையா? அப்போ நான் ஏன் யாருக்கும் பயப்படணும்? நான் எப்படி கம்யூனல் ஆவேன்? என் மதத்தை இந்து முஸ்லீம் ஒற்றுமைன்னு ஒருத்தர் பேசினா அது செக்குலர் ஆகுது. இந்து கிறிஸ்டியன் ஒற்றுமைன்னு பேசினா யூ see it as செக்குலர். இந்து ஒற்றுமைன்னு பேசினா கம்யூனலான்னு கேட்குறேன். தமிழ்நாட்டில் 7 கோடி பேர் இந்துக்கள் இருக்கான் சார். 7 கோடி இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துகிற ஒரு பணியை ஒரு பெரிய இயக்கம் RSS செய்யுது, இந்து முன்னணி செய்யுது, விஸ்வ இந்து பரிசு செய்யுது. 7 கோடி மக்களை ஒற்றுமைப்படுத்துகிற சாதாரண வேலையா? பல நாடுகளுக்கு மக்கள் தொகை 7 கோடி கிடையாது. இங்கிலாந்தோட மக்கள் தொகை 7 கோடி கிடையாதுங்க. இலங்கையோட மக்கள் தொகை 1.5 கோடி கூட இல்லைங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 7 கோடி இந்துக்கள் இருக்கான்ல. இவனை ஒற்றுமைப்படுத்துகிற பணியை நீங்கள் எப்படி கொச்சைப்படுத்தி சிறுமைப்படுத்தி நீங்கள் எப்படி பேச முடியும்? இது தேவை தானே? முஸ்லீம் ஒற்றுமையாக இருக்கான், கிறிஸ்டின் அவங்களும் ஒற்றுமையாக இருக்காங்க, இந்து ஒற்றுமையாக இல்லையே. ஒற்றுமையே இல்லாத இந்துக்களையும்
ஒற்றுமைப்படுத்தி இருக்கிற முஸ்லீம்களையும் எப்படி இந்து முஸ்லீம் ஒற்றுமைன்னு எப்படி படுத்த முடியும்? இவனும் ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கணும், அவனும் ஆர்கனைஸ்டாக இருக்கணும். அப்போ தான் ரெண்டையும் ஆர்கனைஸ் பண்ணுறதுல அர்த்தம் இருக்குது இல்லையா? ஒரு கணவன் மனைவி, அண்ணன் தம்பினா அண்ணனும் படிச்சிருக்கணும், தம்பியும் படிச்சிருக்கணும். அண்ணனுடைய ஸ்டேட்டஸ், தம்பியோட ஸ்டேட்டஸ் ரெண்டும் ஓரளவு சமமாக இருந்தால் தானே அந்த இடத்துல ஹார்மனி வரும். அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம். அதை தவறுன்னு சொல்ல முடியாது. இந்து மதத்தின் மீது மதமாற்றம் என்ற தாக்குதல் தொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். நான் என்ன தப்பு? நான் பல உதாரணங்களோட சொல்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவில் பல மொழிகளில் ஆயிரக்கணக்கில் பகவத்கீதை அச்சடித்து வருதா இல்லையா? தமிழில் பகவத்கீதை வருது, மலையாளத்தில் வருது, தெலுங்கில் வருது, ஹிந்தியில் வருது, ஆயிரக்கணக்கில் வருதுன்னு வச்சுக்கோங்க. இஸ்கான்லாம் பகவத்கீதை அடித்து கொடுக்குறத வேலையாக வச்சுருக்காங்க. பட் பகவத்கீதை யாருக்காக அச்சடிக்கப்படுகிறது? இந்துக்களுக்காக அச்சடிக்கப்படுது. ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவில் லட்சக்கணக்கில் பைபிள் வேறு மொழிகள் அச்சடிக்கப்படுதா இல்லையா? பைபிள் யாருக்காக அச்சடிக்கப்படுத்தி கொடுக்குறது? அதுவும் இந்துக்களுக்காக தானே. சார் நான் கேட்குறேன், இந்த ஊடகம் மூலமாக கேட்குறேன், எது செக்குலரிசம்னு கேட்குறேன். இந்த நாட்டில் பைபிள் அச்சடித்தாலும் இந்துக்களுக்கு, பகவத்கீதை அச்சடித்தாலும் இந்துக்களுக்குன்னா வாட் இஸ் திஸ்? இப்படி செக்குலரிசம் எப்படி காப்பாற்ற முடியும்? நீங்கள் பைபிள் அச்சடித்து நான் கிறிஸ்டியனுக்கு கொடுப்பேன்னு சொல்கிற ஒரு சம்பிரதாயம், ஒரு மத ரீதியான அணுகுமுறை இருந்தால் அதில் எனக்கு என்ன பிரச்சனை? குரானை அச்சடித்து நான் முஸ்லீம்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னால் எனக்கு பிரச்சனை இல்லை. குரானை அச்சடித்து நான் இந்துக்களுக்கு கொடுக்குறது தான் குரான் அடிக்கிறேன்னு சொன்னால் ஐ வில் அப்ஜெக்ட். பட் யூ பிராண்ட் மீ அஸ் கம்யூனல். நான் பகவத்கீதை அச்சடித்து உனக்காக கொடுக்குறேன். கிறிஸ்டியன் ஸ்கூலில் போய் நான் கிறிஸ்டியனுக்கு பகவத்கீதை கொடுத்துட்ருக்கேன். அவன் தானே பைபிள் கொடுக்குறான். என் பிள்ளைக்கு பைபிள் கொடுக்குற அதிகாரம் அவனுக்கு எங்கேருந்து வந்தது? அப்போ இது தப்பு இல்லையான்னு கேட்குறேன். மகாத்மா காந்தி ஆப்பிரிக்காவில் ஃபோனிக்ஸ் செட்டில்மெண்ட்டில் அந்த சத்தியாகிரகிகளுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் மத பாடம் நடத்தணும்னு சொல்கிறார். ரிலிஜியஸ் எஜுகேஷன் இருக்கணும். அங்கே எல்லா ரிலிஜனும் இருக்காங்க. அப்போ முஸ்லீம் குழந்தைகளுக்கு இஸ்லாமிய பற்றின எஜுகேஷன் கொடுக்குறாரு. முஸ்லீம் வாத்தியாரை வர வச்சு செஞ்சு அவங்களுக்கு பாடம். கிறிஸ்டியன் பிள்ளைகளுக்கு கிறிஸ்டியன் எஜுகேஷன் கொடுக்குறாரு. இப்போ இந்து பிள்ளைகளும் நிறையா இருக்குது. ஆனால் டெக்ஸ்ட் புக் இல்லை. தென்னாப்பிரிக்காவில் டெக்ஸ்ட் புக் இல்லை, அது பிரிண்டில் எதுவும் இல்லை. என்ன கொடுக்குறது தெரியல. இவரே சிலபஸ் எழுதுறாரு பேப்பரில், கையெழுத்து பிரதி மாதிரி பேப்பரில் எழுதி சிலபஸ் தயார் பண்ணி இந்து பிள்ளைகளுக்கு இந்து மதத்தை பற்றி இவரே பாடம் நடத்துகிறார். ரிலிஜியஸ் எஜுகேஷனாக என்னென்னா அவன் மதத்து பாடத்தை அவன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுன்றது தான் ரிலிஜியஸ் எஜுகேஷன். நான் என் மதத்தை உன் மேலே சொல்கிறதுக்கு தான் இருக்கேன். வேலுக்குடி கிருஷ்ணா இந்து தர்மத்தை பேசுகிறாரு, துஷ்யந்த் ஸ்ரீதர் இந்து மதத்தை பற்றி பேசுகிறாரு, இந்துக்களுக்கு தானே பேசுகிறாரு. கிறிஸ்தவ பாதிரியார்களும் கிறிஸ்தவ பிரசங்கிகளும் கிறிஸ்தவ மதத்தை இந்துக்களுக்கு தான் பேசுகிறாங்க. அப்போ இந்த கன்வெர்ட்டிங் நேச்சர் இருக்குல்ல, ப்ரொசலைட்டேஷன் சொல்லுவோம், இந்த பெரிய அளவில் மதமாற்றம் பண்ணுறது கூடாது. கன்வர்ஷன், இன்னொரு மதத்தில் இருக்கிறவனை மாற்றிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது? காந்தி என்ன சொல்கிறார் ஒரு இடத்துல, ஐ வில் நாட் ஈவன் சீக்ரெட்லி ப்ரே. ரகசியமாக பிரார்த்தனை கூட பண்ண மாட்டேன். எப்படி? எ பெர்சன் ஃப்ரம் அதர் ஃபெய்த் ஷுட் கம் டு மை ஃபெய்த். இன்னொரு மதத்தில் இருக்கிறவன் என் மதத்துக்கு வரணும்னு பிரார்த்தனை கூட பண்ண மாட்டேங்கிறாரு. சீக்ரெட்டாக கூட ப்ரேயர் பண்ண மாட்டேன். அதான் சார் இந்துத்துவம். இந்துத்துவம்ன்றது அதுதான். என் மதம் எனக்கு, உன் மதம் உனக்கு. காந்தியை பற்றி குறிப்பிட்டீங்க. என்னுடைய முதல் கேள்வியாகவே அதான் வச்சுருந்தேன். உங்களுடைய ட்விட்டர் பயோவாக இருக்கட்டும், நீங்கள் அனைத்து இடத்துலையுமே காந்தியவாதி என்று குறிப்பிட்டிருக்கீங்க. உங்களுக்கு பெரிதளவில் லைக் பொதுவாக இருக்கக்கூடிய, நான் காந்தியவாதின்றத காந்தியவாதி யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஐ ஆம் ஸ்டூடெண்ட் ஆஃப் காந்தியன் தாட்ஸ், காந்தியன் ஃபிலாசபி, அவ்வளோதானே தவிர நான் என்ன ஒரு காந்தியவாதியாகவே தகவமைச்சு கொள்ளலை. கதராடா இணைஞ்சிக்கிறது அந்த ப்ராக்டிஸில் எவ்வளோ பெரிய philosophy of நான் அதுக்குள்ளே போகலை. அந்த வாழ்வியல் நான் எடுத்துக்கிட்டது இல்லை. ஏன் கேட்குறாங்கன்னா, பொதுவாகவே ஒரு பொது புத்தின்னு சொல்லுவாங்களே, அதில் ஹிந்துத்துவவாதிகள் என்றால் காந்திக்கு எதிரானவர்கள், ஆர்எஸ்எஸ்காரங்கன்னா காந்திக்கு எதிரானவர் என்ற ஒரு மித் இன்னுமே இருக்கு. அது தப்பாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. ஆர்எஸ்எஸ்லேயே காலையில் ஏகாத்மதா ஸ்தோத்திரம்னு சொல்கிறோம். நமஸ்தே சதாவத்சலேன்னு பிரார்த்தனா பாடுற மாதிரி இது இருக்குது. ஏகாத்மத ஸ்தோத்திரத்துக்குன்னு ஒரு இது இருக்குது. இது பிரார்த்தனை. அது ஓம் நம சச்சிதானந்த ரூபாய பரமாத்மனேன்னு ஆரம்பிக்கும். அதில் இந்த நாட்டினுடைய நதிகள், மலைகள், கடல், இயற்கை, புனிதமான நகரங்கள், பெரிய அரசர்கள், விஞ்ஞானிகள், புலவர்கள், கவிஞர்கள், புகழ் வாய்ந்த பெண்மணிகள், வீரர்கள், சாகசம் பண்ணவங்க, இப்படி எல்லாரையும் பற்றி அதில் நினைவு கூர்ந்துட்டே வரும். யாரெல்லாம் இந்தியாவிற்கு தேசத்திற்கு புகழ் சேர்த்தாங்களோ அவங்களெல்லாம், அது புராண கேரக்டராக இருந்தாலும் சரி, ராமன் கிருஷ்ணன்லாம் புராண பாத்திரம்னு சொல்லுவீங்க. பட் அந்த மாதிரி புராண கேரக்டர்ஸையும் உள்ளடக்கி வரலாற்று பாத்திரங்களையும் உள்ளடக்கி வரக்கூடிய ஒரு நீண்ட பாடல். அதில் காந்தி பேர் இருக்கே. காந்தி பேரை அன்றாடம் தனது பிரார்த்தனை பாடலில் வைத்து கொண்டு அவரை நினைவு கூறுகிற ஒரே இயக்கம் ஆர்எஸ்எஸ் தான். காங்கிரஸ்காரர் என்னைக்காவது காந்தி பேர் சொல்கிறான்னா சோனியா காந்தி பேர் சொல்லுவான். மகாத்மா காந்தி பேரை எங்கே சொல்கிறான்? தப்பாக
தவறான புரிதல். உங்களுக்கு எந்த கொள்கை, காந்தியினுடைய எந்த கொள்கை? எல்லாமே தான் தேசத்துக்கான கொள்கை தான். அதில் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். டூ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஆன் நான் வயலன்ஸில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரத்தான் செய்யும். டூ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஆன் செக்யுலரிசமும் இருக்குங்கிறாங்க. உதாரணத்துக்கு சார், எப்படி யூதர்கள் வந்து தே ஷுட் ஆஃபர் தெம்செல்ஸ் இன்டு கேஸ் சேம்பர்ஸ், ஹிந்து ஷுட் ஆஃபர் தெம்செல்ஸ் டு கிரியேட் அ பெட்டர் வேர்ல்ட் ஃபார் முஸ்லிம்ஸ் என்றெல்லாம் பேசுனது ரொம்ப அப்படிலாம் பேசலைங்க. நிறைய விஷயங்கள் அது டிஸ்டார்ஷன் இருக்குது, திரிப்புகள் நிறையா இருக்குது. ஸ்பீச்சை கோட் பண்ணி அவர் என்ன பண்ணுறாருனா, எல்லா இடத்துலையும் நீ ஃபைட் பண்ணாட்டி நீ கவர்டுன்னு தான் சொல்கிறார். அஹிம்சைன்ற பேரில் நீ உன்னை வருத்திக்கிறது, நீ செத்து போகிறதெல்லாம் இல்லை. யூ ஷுட் ஃபைட் ஃபார் ஜஸ்டிஸ். யூ ஃபைட் அகெயின்ஸ்ட் இன்ஜஸ்டிஸ். அந்த இடத்துல செத்துப்போ அப்படிங்கிறார். ஃபைட் பண்ணுன்றார். நீ வந்து கோழையாக இருந்துக்கிட்டு நீ அகிம்சை பேசுனீன்னா, அவர் காந்தி சொல்கிறாரு, எலிகள்லாம் சேர்ந்து ஒன்றா மாநாடு போட்டு ஒரு தீர்மானம் போட்டு இந்த பூனையை நாங்கள் மன்னிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். எலிகளால் பூனையை ஃபைட் பண்ண முடியாது. அப்போ எல்லாம் சேர்ந்து இந்த பூனையை மன்னிச்சிட்டோம்னு தீர்மானம் போட்டால் எப்படி இருக்குமோ, அது மாதிரி அநீதியை வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு சொன்னீங்கன்னா நீ கவர்டு. யூ ஷுட் ஃபைட். இப்போது ஒரு பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ண ஒருத்தன் வர்றான், பாலியல் வன்முறை பண்ண வர்றான். அப்போ அந்த பொண்ணு என்ன செய்யணும்? உங்கள் அகிம்சைப்படி சொல்லுங்கள் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. அந்த பொண்ணு நகத்தை வச்சு கிளி அவனன்றான் அப்படிங்கிறார். பல்ல வச்சு அவனை கடி. உன்னால் எவ்வளோ, உங்கள்கிட்ட ஆயுதங்கள் இல்லை கையில், எவ்வளோ முடியுமோ மூர்க்கத்தனமாக அவனை தாக்கு. உன்னது புனிதத்துவத்தை உன் கற்பை காப்பாற்றிக் கொள்வதை தவிர வேறு அகிம்சை பாடம் எதுவும் தேவையில்லைன்னு தான் சொல்கிறார். பிறகு என்ன வேணும் உங்களுக்கு? நவகாலியில் கலவரம். காந்தி ஒரு ஊரில் இருக்கார். பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டரில் இன்னொரு ஊரில் பெருசாக கலவரம் வெடிச்சிருச்சுன்னு தகவல் வருது. அவர் தான் கூட பேத்தியை கூட்டிகிட்டு போயிருக்காரு. காந்தியோட பேத்தியை நடு இரவில் அந்த ஊருக்கு போன்றார். அந்த ஊரில் போய் அமைதியை கொண்டு வர்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ நீ பண்ணு அப்படின்ட்டு அனுப்பிச்சிட்டு சொல்கிறாரு, இன்னும் 2 நாள் எனக்கு செய்தி வரணும். அந்த ஊரில் கலவரம் சரியாகி அமைதி வந்துருச்சுன்னு எனக்கு செய்தி வரணும். அப்படி இல்லைன்னா அமைதியை கொண்டு வரும் முயற்சியில் உங்கள் பேத்தி செத்து போயிட்டான்னு செய்தி வரணுன்றார். அமைதியை கொண்டு வர முயற்சியில் உங்கள் பேத்தி செத்து போயிட்டா, அவளை கொண்டுட்டாங்கன்னு செய்தி வரணும். இல்லை அமைதியை உங்கள் பேத்தி கொண்டு வந்துட்டான்னு செய்தி வரணும். போயிட்டோம். இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு வில் பவர் இருக்கிற ஒரு மனுஷனால் இதெல்லாம் பேச முடியும். காந்தி இஸ் தி மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டுட் பர்சன் இன் இந்தியன் பாலிடிக்ஸ். அது தப்பாக அகிம்சை அது இதெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. பவருங்கிறது புளூரலிஸ்டிக், இது வந்து மோனோலித்திக் இல்லை. அதிகாரம் என்பது எங்கிருந்து வருகிறது? மேலிருந்து கீழ் வருகிறது அதிகாரம்ன்றது பழைய ஆட்சி முறை, மன்னர் ஆட்சி முறை. பவர் இஸ் பார்ன் அவுட் ஆஃப் தி பேரல்ஸ் ஆஃப் தி கன்னு மாசேத்துங்க சொல்லுவார். துப்பாக்கியின் குழல் நுனியிலிருந்து அதிகாரம் பிறக்கிறது அப்படிம்பார். இப்போ மன்னன் ராஜராஜ சோழன் ஆணையிட்டார்னா கீழே வரைக்கும் அதை போய் பரவும். ஜனநாயக நெறிமுறை வந்ததுக்கப்புறம் இந்த 200 வருஷத்தில் பவருங்கிறது கிராஸ் ரூட்லேருந்து தான் மேலே போகுது, கீழே இருந்து தான் மேலே போகுது. நீங்கள் ஓட்டு போடாமல் நான் எப்படி எம்பி, நீங்கள் ஓட்டு போடாமல் எப்படி நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் இல்லையா? அப்போ கீழே இருந்து அதிகாரம் வருது. இப்போ எங்கள் வீட்டில் குடும்பத் தலைவனா என் மனைவி என் குழந்தைகள்லாம் என்னை ஏற்றுக்கொள்கிறதுனால தான் எனக்கு குடும்பத்துக்குள்ளே பவர் வருது. போயான்ட்டு போயிட்டாங்கன்னா எந்த ஆம்பளைக்கு வீட்டில் பவர் வரும்? அப்போ அந்த அதிகாரம் வந்து வீட்டில் உள்ளவங்களுடைய சின்சியாரிட்டி, அவங்களுடைய ஒபீடியன்ஸு, குழந்தைகளுடைய சின்சியாரிட்டி, நான் காட்டுற தேசபக்தி, நான் கட்டுற வரி, நான் அரசுக்கு செய்கிற சேவை, இதெல்லாம் சேர்ந்தானே ஒரு அரசாங்கத்துக்கு பவர், ஒரு குடும்பத்தில் பவர், இதெல்லாம் வருது. காந்தி என்ன சொன்னார்னா, உன்னோட சப்மிஷன் தான் பிரிட்டிஷ்காரனுக்கு பவராக வருது. நீ கட்டுற டேக்ஸ் தான் பிரிட்டிஷ்காரனுக்கு பவர். டேக்ஸ் கட்டாதேன்னாரு. புரியுதா? கீழே இருந்து ஒன்றா கட் பண்ணுறது. நீ அரசாங்கத்துக்கு கொடுக்குற ஒத்துழைப்பு தான் அவனுக்கான பவர், அதிகாரம் செலுத்துகிறான். நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட். திடீர்னு அதை விட்ரா பண்ணிக்கிறேன். அவனுடைய சட்டங்களை மீறு. அதுக்கு தயாராகலை இவங்க. வயலன்ஸுக்குள்ளே கொண்டு போகிறாங்க. வயலன்ஸுக்குள்ளே கொண்டு போகிறேன் சார். கவர்மெண்ட் என்ன நினைக்குது? ஒரு பிஜேபியோடுக்கு ஒரு போராட்டம் நடக்குதுன்னு வச்சு, பிஜேபியில் யாரோ ஒருத்தர் வயலண்ட்டாக ஒரு பஸ் மேலே கல் எறிஞ்சிட்டாங்க. இதுதான் போலீஸ் எதிர்பார்க்குறான். ஏன் சொல்லுங்கள்? டக்குன்னு அதை ஒன்றை வாய்ப்பாக வச்சு அத்தனை பேர் மேலே கேஸு, வெளியிலே வர முடியாத அளவுக்கு ரிமாண்டு, பிஜேபி வன்முறை கட்சின்னு ஒரு பிராண்டு பண்ணிடலாம்ல. அதே மாதிரி தான் பிரிட்டிஷ் பீரியடுமே வன்முறை நடக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவன் போய் சௌரி சௌராவில் போய் போலீஸ் ஸ்டேஷனை கொளுத்துறான் ஒத்துழையாமை இயக்கத்தில். இன்னும் தயாராகலைன்னு சொல்லி ஒத்து வைக்கிறார். அவ்வளோதான். நீங்கள் உப்பு சத்தியாகிரகம் அந்த சினிமாவில் பார்த்துருக்கீங்களா? காந்தி படத்தில் தண்டி மார்ச், சால்ட் சத்தியாகிரகம், சட்ட மறுப்பு இயக்கம், சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ். ஆங்கிலேயனுடைய சட்டத்தை மீறு, அதை ஏற்றுக்காத. நீ சட்டத்தை மீறினையான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுங்கிறாரு. இதுக்கு என்ன தண்டனைன்னு தெரியுமான்னு நீதிமன்றத்தில் கேட்டால் இதுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுங்கன்னு சொல்கிறாரு. ஜெயிலுக்கு போ. எத்தனை பேரை எத்தனை நாளைக்கு எத்தனை வருஷம் ஜெயிலில் வைப்போம்? இதுதான் பவர் ஆஃப் நான் வயலன்ஸ். யூ ஷுட் ஃபைட். எங்கேயுமே அவர் ஃபைட்டை நிறுத்தலை. நீங்கள் கையில் ஐடென்டிட்டி கார்டு வச்சுக்கிட்டு தான் நடக்கணும்னு தென்னாப்பிரிக்காவில் சட்டம் கொண்டு வராங்க பிரிட்டிஷ். காந்தி எதிர்க்கிறாரு.
அந்த பெர்மிட்டை நாங்கள் எரிப்போங்கிறார் பொது இடத்துல. ஒரு பெரிய ஃபயர் இருக்குது, அதில் ஒன்றுனா போடுறாரு. ஒன்றுனா போட போட போலீஸ் என்ன பண்ணுறான்? அந்த படக்காட்சி பாருங்கள். அடி வெளுக்கிறான் காந்தியை. அடி வாங்கிக்கிட்டே கூட திரும்பி அந்த பெர்மிட்டை தூக்கி தூக்கி நெருப்பில் தான் போடுறாரு. மயங்கி விழுகிறவங்க அடிக்கிறான். ஜென்ரல் ஸ்மட்ஸ்னு ஒருத்தன். அதனால அந்த அந்த அஜிடேஷனுடைய டைனமிக்ஸை வேறு, நீங்கள் அதை கொச்சப்படுத்த முடியாது. அதில் தான் நமக்கு பெரிய ஒரு பேர். அதைத்தான் பின்னால் மார்ட்டின் லூத்தர் கிங் அமெரிக்காவில் ஃபாலோ பண்ணார். மியான்மரில் ஆங் சாங் சுயி அந்தம்மா காந்தி தான் எனக்கு ரோல் மாடலுங்கிறாங்க. நெல்சன் மண்டேலா இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் திஸ் இஸ் நாட் மை டூர் டு இந்தியா, திஸ் இஸ் மை பில்கிரிமேஜ் தானே சார் சொன்னார் நெல்சன் மண்டேலா. உலகத்தில் கருப்பின மக்களுக்கு, ஆசிய நாடுகளுடைய விடுதலை இல்லாத மக்களுக்கு, அண்டர் ப்ரிவிலேஜ் செக்ஷன்ஸுக்கு பல இடங்களில் காந்தியினுடைய மாடல் வந்து பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சுல்ல. இப்போ சமீப காலத்தில் காந்தி இஸ் நாட் த ஃபாதர் ஆஃப் த நேஷன் என்று நிறைய பேர் சொல்கிறத பார்க்க முடியுது. அதாவது நானே சொல்லுவேன் காந்தி இஸ் நாட் தி ஃபாதர் ஆஃப் தி நேஷன். நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா காந்தியே ஐ ஹவ் நத்திங் நியூ டு சே டு திஸ் கண்ட்ரி, ட்ரூத் அண்ட் நான் வயலன்ஸ் ஆர் அஸ் ஓல்ட் அஸ் ஹிமாலயாஸ்ன்னு சொல்கிறார். காந்தியன் தாட்ன்றதே ஒன்றும் இல்லை சார். காந்தியன் தாட்ன்றது இட்ஸ் ஜஸ்ட் வேல்யூ ஆர்டர்ட் இந்தியன் தாட், அவ்வளோதான். இந்திய மரபுகளிலிருந்து, இந்தியாவிலேருந்து அவர் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறார். அவர் சொன்ன இப்போ சத்தியம், ஸ்பீக்கிங் ட்ரூத் இருக்குது. ஹரிச்சந்திரன் நாடகம் பார்த்தோன்னா அவருக்கே தெரியுது. இப்போ காந்தி தான் முதல்ல உண்மை பேசினார். காந்திக்கு முன்னால் உண்மை பேசுகிறதுனாலே செத்து போன ஆயிரக்கணக்கில் இருக்கானே. ஒரு மன்னனே அத்தனையும் திறந்துருக்கிறானே உண்மை பேசுறதுக்காக. அப்போ இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் வந்து லெனினை வந்து ஃபாதர் ஆஃப் ரஷ்யான்னு சொல்லுங்கள். ஏன்னா ஒரு புதிய ரஷ்யாவை உருவாக்குனார் லெனின். புரியுதா உங்களுக்கு? மாசே துங்க வந்து ஃபாதர் ஆஃப் சைனான்னு சொல்லுங்கள். ஏன்னா பழைய காலம் அந்த மரபு வழி சைனா இல்லாமல் கம்ப்ளீட்டாக டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ஒரு புது சைனா உருவாச்சு. இங்கே காந்திக்கு முந்தி எவ்வளோ பேர். இப்போ விவேகானந்தர் என்ன சொல்லுவீங்க? ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொல்லுவீங்க? புத்தர் என்ன சார் சொல்லுவீங்க? காந்தி தான் ஃபாதர் ஆஃப் தி நேஷனா? புத்தர் யாருன்னு? அஃப்கோர்ஸ் இஃப் யூ வாண்ட் டு கிவ் சம் கிரெடிட் டு மகாத்மா காந்தி, யூ சே ஹிம் அஸ் தி சுப்ரீம் சன் ஆஃப் பாரத் மாதா. நோ அப்ஜெக்ஷன். பாரத தாயின் மகத்தான தவப்புதல்வன்னு சொல்லுங்கள். தேசத்தை தாயின்னு சொல்லிட்டு அதில் ஒரு இண்டிவிஜுவலாக நீங்கள் அந்த தேசத்துக்கு தந்தைன்னு சொன்னால் அது வாட்ஸ் நான்சென்ஸ். நான் யாரையுமே தந்தைன்னு சொல்கிற கான்செப்ட் ஏற்றுக்க மாட்டேன். தமிழர் தந்தை ஈவேரான்றது நான் ஏற்றுக்க மாட்டேன். காந்தியை ஏற்றுக்க மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? ஆர்எஸ்எஸ் தலைவரை கூட இவர் தேச தந்தைன்னு சொன்னால் நான் ஏற்றுக்க மாட்டேன். ஆர்எஸ்எஸ் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா தேசம் தான் தாய். தேசம் தாயின்னு சொன்னதுக்கப்புறம் அதில் ஒரு தலைவர் அவர் எவ்வளோதான் பெரியவர் ஆகட்டும், அவர் எப்படி தந்தை ஆவார்னு கேட்குறேன். சும்மா இது போகிற போக்கில் எவனோ சொல்லிட்டு போகிறது. யார் சொன்னாங்கன்னு தெரியல. சரோஜினி நாயுடு சொன்னதாக சொல்கிறாங்க. அப்புறம் ரவீந்திரநாத் தாகூர் எங்கேயோ சொன்னார். நான் ரவீந்திரநாத் தாகூர் இவர் மகாத்மான்னு தான் சொன்னார். அஃப்கோர்ஸ் மகாத்மான்றதில் எனக்கு எந்த அப்ஜெக்ஷன். காந்தி மகாத்மா தான். மகாத்மா ஃபுலே இருந்தார் மகாராஷ்டிராவில், அவரும் மகாத்மா தான். அந்த ரெண்டு பேர் ஜோதிர்பாய் புலே, அவருக்கு மகாத்மான் டைட்டில் உண்டு, காந்திக்கு மகாத்மான் டைட்டில். ரெண்டு பேருக்கு தான் இந்தியாவில் மகாத்மான்ற பேர் வரும். அதை ஒத்துக்கிறோம். நீங்கள் சுப்ரீம் சன்னு சொல்லுங்கள். ஃபாதர் ஆஃப் தி நேஷன் யாருமே கிடையாதுன்றேன். இப்போ விவேகானந்தர், ஆதிசங்கரர் என்ன சொல்லுவீங்க? ராமானுஜர் என்ன சொல்லுவீங்க? இந்த சமீபத்தில் இந்த ஒரு உணவகத்துக்கு போய் இந்த ஹலால் இஷ்யூ கொஞ்சம் வைரலாக போச்சு சார். பொதுவெளியில் தெரியாத ஏதாவது ஒரு அழுத்தங்கள் உங்களுக்கு அதுக்கு பிறகு வந்துச்சா? நிறைய பல இடங்களில் என் ஃபோட்டோ கொண்டு போய் காமிச்சு சில அடிப்படைவாத அமைப்புகள்லாம் இவர் இருந்துமே உங்கள் ஹோட்டலுக்கு வந்தால் சாப்பாடு கொடுப்பேன். என்னைய தமிழ்நாடு முழுக்க அறிமுகப்படுத்தினதில் அவங்களுக்கு, அந்த நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் இருக்குது. அவங்களாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறாங்க. பல இடங்களில் என் முகம் தெரியல, அவங்களும் தெரிய வச்சுருக்கிறாங்க. நான் என்ன தப்பாகவே ஒன்றும் சொல்லலை. தமிழ்நாடு முழுக்க ஹலால் உணவு கொடுக்குறாங்க. நீங்கள் மதுரையிலலாம் அந்த ஆடு அறுக்கிறதுக்குன்னே ஒரு இது இருக்குது, ஒரு கசாப்பு சென்டர் இருக்குது. அங்கே போனீங்கன்னா காலையில் ஒரு பாய் வர்றாரு. அவர் வந்து ஏதோ ஓதுறாரு, பிஸ்மில்லான்னு சொல்லி ஏதோ பண்ணுறாரு. அந்த ஓதுனதுக்கப்புறம் தான் அந்த அறுத்து அந்த ஆடு, ஆயிரக்கணக்கான ஆடுகள் அப்படி போகுது. எல்லாமே ஹலால்னு சொல்கிறாங்க. முஸ்லீம்கள் அப்படி சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. சரி, நான் அதை மறுக்கவே இல்லையே. முஸ்லீம்கள் சாப்பிட வேண்டியதான். இந்துக்களே ஏன் சாப்பிடணும்னு கேட்குறேன். இப்போ ஒரு முஸ்லீமுக்கு ஒரு கடையில் உட்காந்து இது ஹலால் செஞ்சுதான் கேட்க ரைட் இருக்குல்ல? இருக்கா இல்லையா? இருக்கு. ஹலால் செஞ்சு சாப்பிடுவேன்ப்பா, ஹலால் பண்ணியிருக்கான்னு கேட்குறாரு. அவன் ஹலால் பண்ணியிருக்கு சாருங்கிறான். சாப்பிட்ற உரிமை அவருக்கு இருக்குது. ஓகே, நான் போய் உட்காந்து ஹலால் பண்ணாத உணவு இருக்கான்னு கேட்குற உரிமை எனக்கு இருக்கா இல்லையா? இருக்குது. ஆனால் உணவகம் தான் இல்லை. அப்படி உணவகம் தான் இல்லை அங்கே. அதான் ஒரே ஒரு ஹலால், நோ ஹலால் உணவகம். அது மேலோட ஏதோ ஆக்ஷன், ரொம்ப பெரிய ஆக்ஷன், செயல்பட விடாமல் முடக்கி. ஏன் பண்ணணுன்றேன்? ஏன் பண்ணணும்? தேவையில்லை. இப்போ எனக்கு அது வந்து நீங்கள் இப்போ ஹலால் வந்து அது அறுத்து பண்ணுறது, ரத்தத்தை வலியை மினிமமாக அந்த உயிரினத்துக்கு வலிக்கும்னு சொல்கிறது, இப்படி நிறையா சயின்டிஃபிக் மெத்தட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், ஐ அக்ரி வித் தம். பட் ஒரு முஸ்லீம் வந்து அந்த பிஸ்மில்லா சொல்லி ஓதுனா தானே அது ஹலால். 1000 சயின்ஸ் இருந்தால் கூட அதில் ஒரு ரிலிஜன் இருக்குல்ல. இங்கே ஹலால் எக்கானமியே பில்ட் ஆகுது. அப்படியே ஹலால் எக்கானமி அது தனி சப்ஜெக்ட். நம்ம இன்னொரு தடவை நான் அதெல்லாம் பேச விரும்புகிறேன். நீங்கள் கட்டுமான பொருட்களுக்கு ஹலால் சர்டிஃபிகேட் வாங்குறாங்க.
க்ளோத் இது உனது துணி டெக்ஸ்டைலுக்கு ஹலால் வாங்குறாங்க, மெடிசின்ஸ்க்கு ஹலால் வாங்குறாங்க. இதுக்கு ஒரு நிறுவனம் வந்து இது ஹலால்னு சர்டிஃபை பண்ணுது. அப்போ அவங்க ஒரு பேரல் எக்கானமியாக அது ஏதோ போயிட்டுருக்கோ அப்படிங்கிற இது வருது. இப்போ அதுக்கான தரவுகள் நிறைய வந்துட்டுருக்கு வெளியில். சில பத்திரிகைகள்லாம் கூட ஆங்கில பத்திரிகையில் ஹலால் எக்கானமி அப்படின்றத பற்றி அதை ஃபோர்ஸி பண்ணி இது எப்படிலாம் போகும்ன்றத பற்றி எழுதியிருக்கிறாங்க. அது அவ்வளோ நல்லதில்லை அது ஹலால் எக்கானமிங்கிறது. அது ஏன் அப்படி பண்ணணும்னு தெரில எனக்கு. நம்ம இதில் ISI BISன்னு ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேஷன் இருக்குது. ஒவ்வொரு பொருளுக்கும் சர்டிஃபிகேஷன் இருக்குது. அடல்ட்ரேஷன் இருக்கக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குது, FSSI ரூல்ஸ் இருக்குது. இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்குது. அது போதும். இதுக்கு தனியாக ஒரு ஹலால் சர்டிஃபிகேட் ஏன் தேவைப்படுதுன்னு எனக்கு தெரில. ஓகே, இதை ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் விளக்கணும். இல்லை பினராயி விஜயன், கேரளாவில் தான் அதிகமாக ஹலால் இருக்குது, அதனால் அவங்க தான் விளக்கணும். அப்படி ஒரு தேவையில்லாத விஷயத்தை ஏன் கொண்டு வராங்கன்னு தெரில எனக்கு. நிறைவாக அனைவருக்குமே வாழ்க்கையில் ஒரு சில கோல்ஸ் இருக்கும். இந்த வாழ்க்கை இதற்காகத்தான் என்று. அப்படி உங்களுக்கு இந்த வாழ்க்கை இதற்காக தான் என்றால் ஏதாவது சின்ன கோல்ஸ், ஷார்ட் டேர்மாக இருந்தாலும் சரி, லாங் டேர்மாக இருந்தாலும் சரி. சார், எனக்கு சின்ன வயசுலேருந்து ஐ ஆம் டீப்லி இன்ஸ்பயர்ட் பை பாரதியார், விவேகானந்தர். இதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். நீங்கள் காந்திகிட்ட, ராமகிருஷ்ண பரமஹம்சர்லாம் ரொம்ப மெச்சூர்டு வியூஸ் இருக்கும். நீங்கள் சின்ன வயசில் பாரதியை படிச்சிங்கன்னா வச்சுங்க, ஒரு எமோஷன் இருக்கும், ஒரு ஸ்பிரிட் இருக்கும். அதில் பாரதியாருடைய ஒரு பாட்டு சொல்கிறேங்க பாருங்க. உற்றவர் நாட்டவர் ஊரார் இவருக்கு உண்மைகள் கூறி இனியன செய்தல் நற்றவமாவது கண்டீர். உற்றவர் கூட இருக்கிறவங்க, உற்றவர் நாட்டவர் ஊரார், நம்ம ஊருக்காரங்க, நம்ம தேசத்துக்காரங்களாம் உண்மைகள் கூறி இனியன செய்தல் நற்றவமாவது கண்டீர். இது நல்ல பெருந்தவம் வேறொன்றும் இல்லை. அது மாதிரி ஒரு RSS சுயம் சேவுக்கு சார், இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் செய்கிறது, தேசத்துக்கு செய்கிறது, சக மனிதர்களோட அவங்களுக்கான ஒரு வாழ்க்கையில் அவங்களுக்கு எதாவது கிடைக்கணும், நம்மளால் முடிஞ்சால் அவங்களுக்கு எதாவது நல்லது நடக்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் ஒரு தவம் சார். அது எனக்கு அது ரொம்ப ஒரு பேஷனேட்டான கவிதை வரிகள். அது அல்டிமேட்லி என்னுடைய ஆஸ்பிரேஷன் அதுதான். நான் வந்து பவருக்காக அரசியலில் இருக்கிறது அதெல்லாம் தேசம் மக்கள் அவங்க. அரசியலில் 3 வகையான ஆட்கள் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து ஐடியலிஸ்ட் வந்து அவங்க கொள்கைக்காக, இந்த மனித வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று பண்ணணும் தேசத்துக்காக அப்படிங்கிற ஹையர் ஐடியல்ஸை நோக்கி போகிறவங்க ஐடியலிஸ்ட்டாக இருப்பாங்க, லட்சியவாதிகள். அடுத்த கேட்டகரி கேரியரிஸ்ட்டாக இருப்பாங்க. கேரியரிஸ்ட் யார் அப்படின்னா, ஏதாவது ஒன்று கிடைக்கணும், அவங்க நல்லவங்க தான், சேவை செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, பட் அவங்களுடைய ஈகோ திருப்தி அடையணும். இப்போ அவங்க வந்து ஒரு மாவட்ட தலைவர்னு சொல்லணும், இல்லை ஒரு மண்டல தலைவர்னு சொல்லணும், இப்போலாம் சொன்னால் அவங்களோட ஈகோ திருப்தி அடையும், நல்லா வேலை செய்வாங்க. நம்ம அவங்களை குறைச்சே மதிப்பிட முடியாது. ஐடியலிஸ்ட்டுக்கு என்ன மரியாதை கொடுக்குறோமோ அந்தளவு கேரியரிஸ்ட்டுக்கும். இன்னும் சொல்ல போனால் அன்சக்ஸஸ்ஃபுல் ஐடியலிஸ்ட்டை விட சக்ஸஸ்ஃபுல் கேரியரிஸ்ட் நாட்டுக்கு தேவை. கண்டிப்பாக. நான் லட்சியவாதின்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு போகிறவனை விட சக்ஸஸ்ஃபுல் கேரியரிஸ்ட் நாட்டுக்கு ரொம்ப உதவுவாங்க. அப்படி கேரியரிஸ்ட்ன்றது 2வது வகை. அவங்களுக்கு ஏதாவது இருக்கணும், இல்லைன்னா அவங்க ரொம்ப சோர்வு அடைஞ்சிருவாங்க. பொறுப்பு கொடுக்கணும், ஏதாவது ஒன்று அவங்களுக்கு அங்கீகாரம் இருக்கணும். அவங்களுக்கு அங்கீகாரம் பெருசாக இல்லைன்னா கூட சின்ன சின்ன அங்கீகாரம், ஒரு பாராட்டு, ஒரு அவார்டு. ஒரு 3வது கேட்டகரி தான் மோசம், ஆப்பர்ச்சுனிஸ்ட். அந்த ஆப்பர்ச்சுனிஸ்ட் என்ன பண்ணுவான்னா, ஹி வில் கிராப் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒவ்வொரு இடத்துல உள்ள நுழைஞ்சோடனே அவன் இதுக்காக கான்ட்ரிபியூட்டே பண்ணியிருக்க மாட்டான். இதில் நமக்கு என்ன ஷேர் கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டே எல்லாம் அவனுடைய அப்ரோச் அப்படி தான் இருக்கும். இப்போது சமைக்க வந்தவங்க, சாப்பிட வந்தவங்கன்னு 2 கேட்டகரி இருக்குல்ல. ஒரு வீட்டுக்கு நான் வர்றேன், இப்போ பெண்கள் உங்கள் வீட்டுக்கு உங்கள் நாத்தனார், உங்கள் தங்கை வந்தாங்கன்னா அவங்க கூட நின்று உங்கள் மனைவியோடு சேர்ந்து சமைக்கவும் செய்வாங்க. இப்போ நான் வரேன்னு வச்சுங்க, அவங்க வீட்டுக்கு சாப்பிட தான் வருவேன் நான். அப்போ 2க்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இந்த ஆப்பர்ச்சுனிஸ்ட்டு எந்த கட்சிக்குமே அவங்க போக தயாராக இருப்பாங்க, எப்படி வேணாலும் கட்சி மாறுவாங்க. அவங்களுக்கு தேவை வந்து ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்கும். பட் இந்த கட்சி மாதிரி வர்றவங்க எல்லாருமே ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லிட முடியாது. சில பேர் ஜென்யூனாகவே நல்ல விஷயங்களுக்கு தேடி புரிதல் ஏற்பட்டு கட்சியோ சித்தாந்தத்தையோ செகண்ட் லேட்டர் ஸ்டேஜ் ஆஃப் தி லைஃப்பில் மாற்றிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கேரளாவிலே நிறைய மார்க்சிஸ்ட்டுகள் RSSக்கு வந்திருக்காங்க, பிஜேபிக்கு வந்திருக்காங்க. ஒரு புரிதல் ஏற்பட்டு நிறைய நக்சலைட்டுகள் ஜெயிலில் போய் ராமாயண மகாபாரதம் படித்து நக்சலைட்டை விட்டுட்டு தேசிய இயக்கங்களுக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களாம் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லக்கூடாது. இப்போ பிஜேபியிலே நிறைய டிஎம்கேலேருந்து எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க தே ஆர் மோர் சின்சியர் தென் தி பிஜேபி காரியகர்த்தாஸ். அந்தளவுக்கு சின்சியராக வேலை செய்கிறவங்க நம்ம கட்சியில் இருக்கிறாங்க. நான் சொல்கிற ஆப்பர்ச்சுனிசம்ன்றது கட்சிக்குள்ளே பொதுவாகவே ஒரு பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிசம் இருக்க, அது வந்து ரொம்ப டேஞ்சர். அவங்க வந்து என்ன, இப்போ ராகுல் காந்தி இருக்கார், என்ன வேணாலும் பேசலாம், அவர் ஸ்டாலின் இருக்கார், இன்றைக்கு ஒன்று பேசலாம், நாளைக்கு ஒன்று பேசலாம். இதெல்லாமே ஆப்பர்ச்சுனிசம் தான். நான் வந்து எனக்கு ஸ்லைட்டாக அந்த ஐடியலிஸ்ட்டுகள் மேலே லேசாக ஒரு ஈர்ப்பு இருக்கும். அவங்கள மாதிரி இருக்கணும்னு முயற்சி பண்ணுவேன். நான் ஐடியலிஸ்ட்டான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அப்படியே நிறைய ஐடியலிஸ்ட்டு லட்சியவாதிகளோடு நான் என் வாழ்நாள் முழுக்க நிறைய பேரை பார்த்துருக்கேன், பயணம் பண்ணியிருக்கேன்.
அவங்க பக்கத்திலே இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கேன். அது காந்தியன் ஏரியாவாக இருக்கலாம், ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கலாம், பிஜேபியாக இருக்கலாம். அப்படி ஒரு பெரிய பயணம் போயிட்டுருக்கனால எனக்கு அவங்க மேலே ஒரு சின்ன ஈர்ப்பு உண்டு. அதை நோக்கி தான் நான் போகிறேன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு ஒன்றும் பெரிய ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. நீங்கள் பதவி கொடுங்க கொடுக்காதீங்க, சீட்டு கொடுங்க கொடுக்காதீங்க, கட்சியில் பொறுப்பு கொடுங்க கொடுக்காதீங்க, அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. ஐ வில் கண்டினியூ மை ஒர்க், ஐ வில் கண்டினியூ மை ஜேர்னி. திடீர்னு இந்த சமீபத்தில் இந்த சாவா திரைப்படம் வெளியில் வந்தது. சாவா திரைப்படத்துக்கு அப்புறமாக உங்களோட ஒரு பேட்டி பார்த்தேன். அவுரங்கசீப் என்று இந்த நாட்டில் யாருமே பெயர் வைத்துக் கொள்வது கிடையாது என்று. அது மட்டும் இல்லாமல் இந்த சாவா திரைப்படம் வந்ததுனால தான் அந்த நாக்பூர் கலவரமே என்று சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இது முதல்ல இந்த படம் பார்த்தீங்களா? சாவா திரைப்படம் நீங்கள் முழுசாக பார்க்கல, அங்கங்கே பிட்டாக சில காட்சிகள், டீசரு, அப்புறம் படம் பார்த்துட்டு வந்தவங்க சொல்கிறது அப்படி பார்த்துருக்கேன். நான் படம் பார்க்காததுக்கு ஒரு காரணம் வந்து என்னால் அந்த செகண்ட் ஹாஃப் மேலே கிளைமேக்ஸ்லாம் என்னால் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் இந்த கொடூரம் மட்டும் இல்லை, ஒரு எப்படி தர்மத்துக்காக தேசத்துக்காக எவ்வளோ இன்னல்களை கஷ்டங்களை சந்திச்சிருக்காங்கன்னு எல்லாம் பார்க்குறப்ப மனசு உருகி போயிடும். அது சினிமாட்டிக்காக அதை காமிக்கிறப்போ அந்த இசை எல்லாம் அந்த நடிப்பு அதெல்லாம் வரும்போது ரொம்ப ஒரு பஸ்ட் ஆகிடுவோம்னு எனக்கு ஒரு தயக்கம் இருக்குது. அதனாலே நான் அந்த படத்துக்கு போகாமல் இருக்கேன். ஆனால் கட்டாயம் பார்க்கணும், தயங்கிட்டில் படம் பார்க்காம இருக்க முடியாது. பாசமலர் பார்த்தே அழுது காலங்கள்லாம் உண்டு. அதனால் சாவா சரியான திரைப்படம். அவுரங்கசீப்பை ரொம்ப கரெக்ட் வேல ஹி ஹஸ் பின் போர்ட்ரேட்டட். அந்த போர்ட்ரேல் இல்லைன்னா அவுரங்கசீப்பை எப்படி புரிஞ்சிக்க முடியும்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். காசி கோவில், மதுரா கோவில், இதுக்கெல்லாம் அவுரங்கசீப் என்ன பண்ணார்னு அவரே எழுதி வச்சுருக்கிறாரு. 90,000 இந்து இளைஞர்களை காயடித்தேன் அப்படின்னு சொல்லி அவருடைய சுயசரிதிலே எழுதியிருக்கிறாரு. சீக்கியர்களுடைய 9வது குரு தேஜ் பகதூரை கொன்று சாந்தினி சவுக்கில் கழுத்தை வெட்டி மாட்டி வச்சுருந்தாங்க. குரு கோவிந்த சிம்மனுடைய 2 பசங்களை மதம் மாற மறுத்ததுனால உயிரோட சமாதி வச்சாங்க. பெரிய கொடுங்கோலன் அவுரங்கசீப். நீங்கள் அவனை போய் கொண்டாடுகிற இடத்துல ஏன் இருக்கணும்? நீங்கள் இந்த சாவா படம் வந்ததுக்கப்புறம் இது தெரிய வருது, அவ்வளோதான். விழிப்புணர்வு இல்லாத ஒரு சமுதாயத்துக்கு இது வெளியில் தெரிய வருது. தெரிய வரும்போது கோபம் வருது. நீங்கள் அவுரங்கசீப்பை சொல்லிட்டாலே இந்திய முஸ்லீம்களே நீங்கள் அப்படி சொல்லிட்டீங்க. அப்படி இல்லை சார். அவுரங்கசீப் நாட் தி ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் இந்தியன் முஸ்லீம் சார். இந்தியன் முஸ்லீம்ஸ்க்கு ரெப்ரஸன்டேட்டிவ் அப்துல் கலாம் தான் சார். கான் அப்துல் கஃபார் கான் இருந்தார், எல்லை ஃப்ரண்டியர் காந்தி இருந்தார். அவர் தான் சார் இந்தியன் முஸ்லீம்ஸ்க்கு ரெப்ரஸன்டேட்டிவ். எங்கள் கட்சியில் வேலூர் இப்ராஹிம் இருக்கார், அவர் முஸ்லீம் இல்லையா? அவர் தான் சார் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் இஸ்லாம். நீங்கள் ராங் ரோல் மாடல்ஸ் எடுத்துக்கிட்டு இவங்க தான் மாடல் அப்படின்னு காமிச்சிங்கன்னா அது ஃபெயிலியர் ஆகிடும். அக்பரை சொல்லுங்கள், இந்திய மக்களை ஏற்றுக்குவான். ஹுமாயூனை சொல்லுங்கள், ஏற்றுக்குவான். ஷாஜகானை கூட ஏற்றுக்குவான். நீங்கள் அவுரங்கசீப் எப்படி சொல்லுவாங்க? அதனால தான் சொன்னேன், அவுரங்கசீப் யார் பேர் வச்சுக்க? இந்திய முஸ்லீம்களே இந்துக்கள் மீது எந்த இஸ்லாமிய மன்னர் அன்போடு இருந்தாரோ அவங்க பேர் தான் வச்சுருக்கான். புரியுதா உங்களுக்கு? அக்பர் வந்து இந்துக்கள் மீது அன்பாக இருந்தார். தீனலாகின்னு ஒரு புதிய மதம் படைத்தார். இந்துக்கள் மீது ஜிஸ்யா வரியை நீக்கினார். ஹுமாயூன் பசுவதை தடை சட்டம் கொண்டு வந்து, இதெல்லாம் வரலாறு படிக்கிறோம். இதெல்லாம் படிக்கிறப்போ அவனுக்கு அன்பு வருது, பாசம் வருது. ஏதோ நல்லா தான் பண்ணியிருக்காங்க, சக்கரவர்த்தி சுல்தான் நல்லா தான் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறான். முஸ்லீம்களும் அதை விரும்புகிறான். அவுரங்கசீப்னு எந்த முஸ்லீம் பேர் வச்சுருக்காங்க? அதை நான் சுட்டி காட்டினேன். அவுரங்கசீப்பை கொண்டாட முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. பட் அவுரங்கசீப்புக்கு எதிராக நாம் பேசுவது இஸ்லாமுக்கு எதிரான்னு சொன்னீங்கன்னா அதையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இன்னும் தேர்தலுக்கு ஓராண்டு தான் இருக்குது மோரல்லஸ். இப்போலேருந்து ஆயத்த பணிகள் தொடங்கி விட்டனவா இல்லை? அது தேவையில்லை சார். ரொம்ப முன்னால் எலெக்ஷனுக்கு தயார் பண்ணுறதுமே தேவையில்லாது தான். எலெக்ஷன் ஒருக்கு ஒரு 3 மாதம் போதும். கட்சிக்கே அவ்வளோ போதும். கூட்டணிக்கிட்டேன்னு பேசுகிறதுக்கு இன்னும் 2-3 மாதம் கூடுதலாக தேவைப்படலாம். கட்சி தன்னை தயாரித்து தேர்தல் அதில் போய் நின்று பண்ணுறது, பூத்தில் கமிட்டி போடுறது, வேலை செய்கிறது, இஷ்யூ கொண்டு போகிறதுக்கு 3 மாதம் போதும். அதற்கு 3 மாதம் மென்டலி ப்ரிப்பேர் ஆகணும். அதற்கான திட்டங்கள் வேணும், அதற்கான ஒரு முனைப்பு நமக்கு இருக்கணும், அதற்கான மூடு கிரியேட் பண்ணணும். முதல் 3 மாதம், அடுத்த 3 மாதம் தேர்தல் சந்திக்கணும். மொத்தத்தில் ஒரு 6 மாதம் போதும். இப்போ தமிழ்நாட்டில் தேர்தல் வரலாம். தமிழ்நாட்டுடைய மூடு இப்போ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஜென்ரலாக பொலிட்டிக்கல் மூடு தான் இருக்குது. எலெக்ஷன் மோடுக்கு வரல. எலெக்ஷன் மோடுக்கு வரும்போது தான் இதெல்லாம் தேவைப்படும். அண்ணே நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த தீபாவளிக்கு அப்புறம் எலெக்ஷன் மூடு வந்துடும். ஓகே, வர நவம்பருக்கு அப்புறம் வந்துடும். ரொம்ப விரிவாக இந்த கலந்துரையாடல் நிகழ்த்தியிருக்கோம். மக்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி. அடுத்த பாட்காஸ்ட்டில் நம்ம ப்ரொஃபஸரோட என்ன கேள்வி, உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அப்படியே நான் அவர்கிட்ட கேட்டு உங்களுக்கு பதிலை பெற்றுத்தரேன். ரொம்ப நன்றி எங்களோட இந்த நிகழ்ச்சி ஜாயின் பண்ணதுக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.